வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஸ்கை யோகா கனடாவின் வாராந்த சிறப்பு சிந்தனை ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு இணையதளம் ஜூம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறோம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து கனடா ஸ்கை யோகா சென்றை சிறப்பாக வழிநடத்தி வரும் தலைவர் சிவசங்கரம் ஐயாவிற்கும் அவரது துணைவியருக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து எமது அடுத்த சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்கிறோம். இன்று எமக்கு சிறப்பு சிந்தனை துறையாற்ற எம்முடன் இணைந்திருப்பது நமது பேரன்புக்கும் மதிக்கும் உடைய சீனியர் ப்ரொஃபசர் பழனிசாமி ஐயா அவர்கள். பழனிசாமி ஐயா அவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர். அவர் கடந்த பல வருடங்களாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஜூம் மூலமாகவும் நேரடியாகவும் பல வேதாத்திரிய சேவைகளை ஆற்றி வருபவர். 35 வருடங்களுக்கு மேலாக வேதாத்திய சேவையில் இணைந்துள்ளார். எமது கனடா மன்றத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர். இத்தகைய சிறப்புகளை கொண்ட பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இன்று அறிவின் பயணம் பாகம் 17 தொடர் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். கடந்த வாரம் அறிவே தெய்வம் என்பதற்கு மகர்ஷி எப்படி அறிவே தெய்வம் என்று தீர்ப்பளிக்கிறார் என்பதை பற்றி விளங்கப்படுத்தினர். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்று கூறி பல உதாரணங்கள் பல கவிதைகள் எல்லாம் சொல்லி விளங்கப்படுத்தினர். இன்று அதன் தொடர்ச்சி கேட்கலாம். பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 17ஆம் பாகத்தில் அறிவே தெய்வம் தீர்ப்பளித்த வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த சிந்தனையை இன்றைக்கு தொடர்கின்றோம். கடலுக்கும் அலைக்கும் நீர்தான் உட்பொருள். இதே போல மனதுக்கும் அறிவுக்கும் உட்பொருள் தெய்வம், சுத்தவெளி. இதை அறிந்து அனுபவப்பட்டால் தானே நம்ப முடியும். மகர்ஷி அவர்கள் இது எப்படி அறிந்து நம்புவது என்பதற்கு ஒரு கவியை சொல்கிறார்கள். அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று அறிவிற்கு இயக்கக்கல பொருள் பரம அணுவான உயர்நிலையை உணர வேண்டும். அறிவங்கே உயிராகும் துரியமாகும், அந்நிலையும் கடந்துவிட துரியாதீதம். அறிவு இந்த 4 நிலைகளில் அவ்வப்போது அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி. அனுபவம் அதுதான் வெற்றிக்கு அடையாளம். அறிவை அறிய வேண்டுமெனில் முதல்ல என்ன செய்யணும்? புலன் கடந்து. இந்த 5 புலன் வாழ்க்கையில தான் அந்த மயக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ உடலை பாதுகாப்பது, பராமரிப்பது, வசதிப்படுத்துவது, அழகுபடுத்துவது, பெருமைப்படுத்துவது, இப்படியே வாழ்க்கை தொலைந்து போகும். இனி முதலில் இந்த புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு, சரி, இதுவரைக்கும் வாழ்ந்து பெற்ற அனுபவங்கள், இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு சொல்லுவோமே, பொருள் உலகம், இந்த அனுபவங்கள் எல்லாம் மனம்
கடந்து போவதற்கு தடையாக இருக்கும். தவத்தில் அமர்கின்ற போது எவ்வளவு நேரம் எண்ணம் இல்லாமல் தவம் செய்ய முடியுது? அப்ப எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்றால் எல்லாம் அனுபவங்கள் தான். இந்த அனுபவங்களை சார்ந்து வரக்கூடிய கற்பனைகளும் சேரும். அறிந்தது மறையும் போது அறியாதது விளங்கும் சொல்லுவார்கள். அறிந்தது மறையும் போது அறியாதது விளங்கும். ரமண மகர்ஷி அற்புதமான ஒரு கருத்தை சொல்வார். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். இந்த 2 கருத்து இருக்குங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது. சுத்த வெளிக்கு என்ன தெரியும்? இப்ப உலகத்தை படைச்சிருக்கிறோம், இதுல மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நம்மை வைத்து இவங்கெல்லாம் வியாபாரம் பண்றாங்க என்பதெல்லாம் சுத்தவெளிக்கு தெரியுமா? சரி, அதை அறிந்த போது எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது, அனுபவப்பட்ட போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். அப்ப 2 கோட்பாடு. ஒன்று சுத்தவெளிக்கு ஒன்றும் தெரியாது, அதை உணரணும். அதுக்கு தடையாக இருப்பது இந்த உடல், இந்த மனம் அறிந்த அனைத்தையும் கடந்து போகணும். எண்ணம் கடந்த நிலை, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை, அதான் மனம் கடந்த நிலை. அப்படி அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று அறிவுக்கு இயக்க பொருள் பரமணுவான உயர்நிலையை உணர வேண்டும். அப்ப அந்த உயர்நிலை எங்கே நம்மிடத்துல? இந்த உடலுக்கு உச்சம் கிரவுன் சக்கரா, துரியம். அப்படி துரியத்தில் இருக்கின்ற போது அறிவு அங்கே உயிராகும், துரியமாகும். அந்நிலையும் கடந்து உயர்ந்து போகின்ற போது துரியாதீதம். துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே என்பார் சிவவாக்கியர். அதாவது இங்க இருக்கிறது சுத்தவெளி என்றால் நமக்கு தெரிந்த கடவுள் சிவம் விஷ்ணு இப்படிலாம் சொல்றோம். அறியும் அல்ல, அயனும் அல்ல, அப்புறத்தில் அப்புறம். கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம். சிறியதல்ல பெரியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின்கள். துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. எவ்வளவு தூரம் போகும்? போய்கிட்டே இருக்கும். தூர தூர தூரமே. அந்த துரியமும் கடந்த தூரம் தான் துரியாதீதம். அறிவு இந்த 4 நிலைகளில் அவ்வப்போது, எப்பவுமே இருக்க முடியாது, அவ்வப்போது அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி. இதுல இந்த ஆதியினும் பூரணத்தில் அமைந்த தன்மை அறிவாம். இப்படி அங்க போனோம். துரியாதீத நிலையில போற போது அங்க என்ன நாம் உணர்கிறோம், அறிகிறோம் என்றால் ஆதி என்னும் பூரணத்தில் அமைந்த தன்மை அறிவாம். இந்த தெய்வம் என்ற சுத்தவில் இருக்கிறதே, இதனுடைய 6 தன்மைகள் இருக்குங்க. சைவ சித்தாந்தம் சொன்னபடி அகோரம், தத்புருஷம், ஈசானம், சத்யோஜாத்தம், வாமதேவம், அதோமுகம் அல்லது திருவதனம் என்று அப்படி 6 பண்புகளை கொண்டாலும் சரி, இல்ல மகர்ஷி சொல்லக்கூடிய கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் என்ற இந்த 6 பண்புகளை கொண்டாலும் சரி, அடிப்படை என்ன என்றால் சைவ சித்தாந்தம் தெளிவாக 6ல் 1 அதுதான் பெருமைத்தக்கது, அதான் அனைத்துக்கும் அடிப்படை சொல்லிவிட்டது. தத் புருஷ. தத் என்றால் இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அப்ப அறிவே தெய்வம் என்ற கோட்பாடுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. அது மறைந்து போனதோ அல்லது மறைக்கப்பட்டு போனதோ, மீண்டும் அதை நமக்கு அறிவே தெய்வம் என்று தீர்ப்பளிக்கிறார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இப்படி ஆதியனும் பூர்ணத்தில் அமைந்த தன்மை,
மற்ற அனைத்து பண்புகளும் இருந்தாலும் இதுவே அனைத்தையும் உள்ளடக்கிய அடிப்படை பண்பு அறிவு, பேரறிவு. அவ்வறிவே முற்றறிவாம், ஆதி மௌனமாகும். அவ்வறிவே முற்றறிவா, ஆதி மௌனமாகும். இந்த இடத்துல 2 கருத்து இருக்கு. அறியும் திறனுடையது அறிவு. அறிந்தது அனைத்தும் மறைந்த நிலையிலே சூத்தவெளி. அறிவே தெய்வம் என்று சொல்றமே, இதையே 2ஆ பிரிக்கிறாரு மகர்ஷிங்க. இந்த இயக்கம் பிரபஞ்ச மண்டலத்தில இதுவே முற்றறிவு. இதுதான் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு பிரபஞ்சம் இயக்கிக் கொண்டிருப்பது இந்த முற்றறிவு. ஆதி மௌனமாகும். இப்ப இந்த முற்றறிவுக்கு மௌன நிலை பேரறிவு. அறிவு எப்படி மௌனமாகும் அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சவங்க மௌனமா இருப்பாங்க. நிறை குடம் தழும்பாது. இந்த அரைகுறை வேக்கடைக்கு பாருங்க, என்ன மாதிரி இது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆட்டிட்டு இருக்கும். எனவே அந்த நிறை குடம் தழும்பாது, அது எதையும் வெளிப்படுத்திக்காது. அதனால் அந்த ஆதி மௌனமாகும். அமைதியா மௌனமா இருக்கும். அசைவின்றி இருக்கக்கூடிய சுத்த வெளியாக. அவ்வறிவே முற்றறிவாம் பிரபஞ்சத்துல இதனுடைய ஆதி அசைவில்லாத எதையும் அறியும் திறத்திற்கு மேன்மைப்படாத அடக்கம் பெற்ற அறிவு. அதாவது பைபிள்ல அறிவு விருட்சம், இடந்தோட்டத்தின் மையத்துல அறிவு விருட்சம். அதை புசிக்க முடியுமா? கனியாக வந்ததான் புசித்தார்கள் ஆதாம் ஏவாள். கனியை புசித்த பிறகுதான் உணர்வுகள் வருகின்றன. அதனால் அறிவு விருட்சத்தில் எந்த உணர்வும் இல்லை. அது வெளிப்பட்ட இறைத்துகள் அதிலிருந்து மனிதன் வரைக்கும் அறிவின் வளர்ச்சி, அறிவின் பரிணாமம், அதுதான் அறிகின்ற திறத்துக்கே வருகிறது. அப்ப அறியும் திறன் இருக்கிறது என்றாலும் அது ஆதியிலே நுண்மையாக இருக்கிறது. அந்த திறம் அதில் அடங்கி இருக்கிறது. ஓதிடுவேன் அவ்வறிவே ஓங்கி எழும் நிலையில். இங்க ஒன்னும் தெரியாதுன்னு தெமேன்னு சிவமாக கிடக்குது இந்த அறிவு. ஓதிடுவேன் அவ்வறிவே ஓங்கி எழும் நிலையில் உண்டான மாறுதலே உயிர் என்ற விண்ணாம். அதே சுத்த வெளிதான். எழுச்சி பெற்ற நிலையிலே ஓதிடுவேன், ஓங்கி எழும் நிலையில் அமைதியா இருந்த வரைக்கும் கடல். காற்றின் தாக்கத்தினால ஓங்கி எழுந்த நீர் அலை என்று சொல்கின்றோம். அது போல ஓங்கி எழும் நிலையில் உண்டான மாறுதல். அப்போ அந்த அறிவே இங்கே விண் என்றும் உயிர் என்றும் மனம் என்றும் பேசப்படுகிறது. சோதிக்க இயலா அச்சூட்சுமமாம் விண்ணோ சுடர் என்ற அறிவினது இயக்க ஒழுங்காகும். சோதிக்க இயலாத அச்சூட்சுமமாம் விண்ணோ. இந்த இடத்துல விண் என்பது இறை துகளை பரமாணுவாக எடுத்துக்கணும். ஏன்னா அணுவை விஞ்ஞானம் அளக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும் என்று அதனுடைய தன்மைகள் எல்லாம் பிரித்து கூட பேசுகிறது. சப்பாட்டாமிக் பார்ட்டிகள் பேசுகிறது. எது விஞ்ஞானத்தால் எட்ட முடியவில்லை என்றால் அந்த இறை துகள், இறைநிலை எட்ட முடியவில்லை. அப்ப அந்த அளவுக்கு சூட்சுமம்
சிறிதினும் எவ்வளவு சிறுசு நினைக்கிறோமோ அதை விட சிறுசு. அதனால் சோதிக்க இயலாத மனிதனுடைய சிந்தனை திறத்தாலோ விஞ்ஞான கருவிகளாலோ அளக்க முடியாத, சோதிக்க முடியாத அந்த மிக சூட்சமமாம் இறைத்துகளோ சுடர் என்ற அறிவினது இயக்க ஒழுங்காகும். அறிவு சுடர் சொல்றோம். தத்துவத்திலே பக்தி மார்க்கத்துல எங்கெல்லாம் இறைவனை ஜோதியாக குறிப்பிடுகிறார்களோ அது எல்லாமே அறிவு என்றுதான் அர்த்தம். ஏன் அறிவை வெளிச்சமாக ஜோதியாக குறிப்பிட்டார்கள் என்றால், இந்த மனித பிறப்பில ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், அறத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் ஏன் இப்படி செஞ்சா என்ன? அந்த கேள்விக்கு விடை தெரியணும். அந்த விடை எப்படி தெரியும்? சரி, விடை தெரியாது வாழ்ந்ததனால் தானே இத்தனை சிக்கல்கள். அப்ப அந்த சிக்கல் எல்லாம் தீர வேண்டும் என்றால் அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. The remedy for all problems is enlightenment. அதனால் அப்ப சிக்கல் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம விரும்புகிறோம். எது வழிகாட்டும் அதற்கு? இருட்டு, விளக்கு ஏற்றிக்கிட்டோம். ஒரு காலத்துல அகல் விளக்கு, பிறகு மின் விளக்கு, இப்ப அதுலயே நிறைய வெரைட்டி வந்துருச்சு. ஆனா எந்த விளக்கு நம்முடைய துன்பத்தை நீக்கும்? இந்த விளக்கு எல்லாம் நமக்கு கண்களுக்கு பொருட்களை எடுத்து காட்டும். அதை வச்சு பயணத்தை கொள்ளலாம், பாதுகாப்பாக வாழ்ந்து கொள்ளலாம். ஆனா இன்ப துன்பத்திற்கான காரணத்தை விளக்கி சொல்லி துன்பத்தை நீக்கக்கூடிய விளக்கு எது? எல்லா விளக்கும் விளக்கு அல்ல. வல்ல சொன்னார், இந்த விளக்கு எல்லாம் விளக்கு அல்ல. ஏன்னா இது பருப்பொருளை பாதையை காட்டக்கூடியவே தவிர மெய்ப்பொருளை காட்டக்கூடியதோ அல்லது சுகமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரக்கூடியதோ அல்ல. அப்ப அந்த விளக்கு எது என்றார், சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. எப்போதும் அணையா விளக்குன்னு சொல்றோமே, அது எண்ணெய் ஊத்திட்டா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அணையாத விளக்கு எதுங்க? சுத்தவில் இருக்கிற வரைக்கும் அணையாத விளக்கு எது? அறிவு சுடர். அதனால்தான் அருட்பெருஞ்சோதி என்றார் வள்ளல் பெருமான். அதனால் இறைவனை ஜோதி வடிவாக வணங்குதல் என்றால் வெளிச்சமாகவோ திருவண்ணாமலை ஏற்றப்படுகின்ற ஜோதியாகவோ அல்ல, அறிவாக எனது இன்பத் துன்பத்திற்கு காரணம் இதுதான் என்று தேவ நீதியை விளக்கி சொல்லக்கூடிய, அந்த தெய்வத்தை அனுபவத்தில் உணரக்கூடிய, வழிகாட்டக்கூடிய அந்த அறிவுதான் அனைத்திற்கும் மூலம். எனவே சுடர் என்ற அறிவினது இயக்க ஒழுங்கு எது? இறை துகளிலே துவங்குகிறது. ஏன் ஒழுக்கம் இருக்கிறது இயக்கத்துல என்றால், அறிவுதான் ஆற்றலாக எழுச்சி பெறுகிறது. அறிவுதான் ஆற்றலாக எழுச்சி பெறுகிறது. அப்ப அறிவே எழுச்சி பெற்று ஆற்றலாவதனால அறிவு ஊடுருவு இயல்பா இருக்கு அதுக்குள்ளேயே. அறிவு இல்லாமல் இயக்கம் இல்லை. அதனால் அறிவே இயக்கமாக சொல்கின்ற போது அந்த இயக்கத்தில் விதி பிறக்கிறது. அறிவும் வெளிப்பாட்டில் விதியும் இயக்கமும் சேர்ந்தே பிறக்கும். எது முதல் எது இரண்டாவது சொல்ல முடியாது. அட் அ டைம், ஒரே நேரத்தில் இயக்கமும் விதியும் சேர்ந்தே பிறக்கும். அப்படி பிறந்த முதல் ஒழுக்கம் என்ன என்றால் இறை துகள் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் நம்ம கிட்ட எப்படி இருக்கு பாருங்க. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை பசிக்குது, அழுகுது.
அம்மா பால் ஊட்டுறாங்க. வயிறு நிறைந்த பிறகு நீங்க என்ன பண்ணினாலும் அதுக்கு மேல் ஒரு வாய் கூட குடிக்காது. அப்போ வயிறு நிறைந்த பிறகு அதற்கு மேல் ஒரு கவலம் கூட உண்ணக்கூடாது என்ற அறிவு இப்பவும் குழந்தைகிட்ட இருக்குது இல்லையா? பிறக்கின்ற குழந்தையை ஒரு வயசு 2 வயசு வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்போ இயற்கையின் அறிவு இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு குழந்தையை பார்க்கிற போது தெய்வத்தின் இயக்க நீதி நமக்கு புரிகிறது. அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இது கெட்டு போச்சு எப்போ வளர்ந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை இல்லை. ஏன் நேர்மை தவறுது? அங்க தெய்வீகம் குறைஞ்சு போகுது. அதனால் மனிதனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு தலைமுறை எடுத்து பார்த்தாலும் கூட அந்த இயற்கையின் ஒழுங்கமைப்பை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, சாகர வரைக்கும் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், உடம்புல ரத்த ஓட்டமும் சுவாச எண்ணிக்கையும் எல்லாம் சரியா இருந்தா தான் சுகமான வாழ்க்கை, சுகமான இறப்பு. இல்லை, வாழ்க்கையும் அவலம், இறப்பும் மருத்துவமனையில. சரி, நீதியான அவ்வியக்கம் சுழல் விரைவு கொண்ட நீத்தியத்தே பருமன் வேகம் காலம் தூரமாச்சு. சுடர் என்ற அறிவினது இயக்க ஒழுங்கு, அந்த இயக்க ஒழுங்கு நீதியான அவ்வியக்கம். இந்த இயக்க ஒழுங்கு தான் இது விண்ணிலே பஞ்சபூதங்களில் வருகின்ற போது இயற்கை சட்டம்னு சொல்றோம். ஜீவன்களிலே நம்மிலே வருகின்ற போது செயலுக்கு தக்க விளைவு என்கிறோம். இந்த மூன்றுக்கும் அடிப்படை என்ன என்றால் தெய்வ நீதி. அதனால் நீதியான அவ்வியக்கம் சுழல் விரைவு கொண்ட நியத்தியே பருமன் வேகம் இறைத்தொகல்ல. விண் வருகின்ற போது தூரமும் காலமும் இப்படி 4 பரிமாணமாக வெளிப்படுகிறது, 4 பரிணாமங்களாக வெளிப்படுகிறது. அப்ப வெளி எல்லை இல்லாதது, எங்கும் நிறைந்துள்ளது, உருவமில்லாத பெருவெளி. அதுக்கு வரையறைகளும் கிடையாது. ஆனா அவருடைய இயல்பு என்ன? ஏகாந்தம், ஒற்றை தன்மை உள்ளது. அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, தஞ்சிருக்க ஆற்றல் ஒன்றை கொண்டே. அதைத்தான் பரமசிவம். அந்த எழுத்து கூட பாருங்க, சிவம் என்றால் உருவம், சவம் என்றால் உருவம் இல்லை, இயக்கம் இல்லை. இப்ப நம்ம சவம்னு சொன்னா ஒரு மனித வடிவத்தை தான் சவம்னு சொல்றோம். ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா, இல்லை உடனே எலக்ட்ரிக் மிஷின்ல வச்சுட்டோம்னாக்கா எங்க போச்சு சவம்? எனவே அந்த வார்த்தை அமைப்பிலேயே அடங்கியிருப்பது சவம். அதுல எழுச்சி பெற்ற ஒரு கொம்பு, அது இறை துகளாக எழுச்சி பெறக்கூடிய கினமேட்டிக் என்று சொல்லக்கூடிய தன் எழுச்சி ஆற்றலை குறிப்பதனால் சிவம் என்று சொன்னாங்க. அப்போ அந்த தன் எழுச்சி உள்ள ஒன்று பரமசிவம். பரம் என்றால் எழுச்சிகள் அனைத்திற்கும் மூலமானது. பரம் என்ற சொல் எந்த சொல்லோடு இணைந்தாலும் அந்த சொல்லுக்கு ஒரு முழுமையான உச்சத்தன்மையான அர்த்தத்தை கொடுக்கும். யோகியன்னா நல்லவன் அர்த்தம். பரம யோகியன்னு சொல்லிட்டா அவனை விட நல்லவங்க இல்லைன்னு அர்த்தம். அது போல பொருள் என்றால் ஒரு காலத்துல முடிஞ்சு போகும். பரம்பொருள் என்றால் அதுக்கு மூலமும் இல்லை, முடிவும் இல்லை. அதுபோல் அதுவே பரமசிவம், அதுவே பரமபிதா, அதுவே அல்லாஹ். ஆதி என்னும் வெளியில் எப்படி எல்லாம் தோன்றின? அறிவே சக்தியாக மாறியதால். இதுவரை வந்த தத்துவங்களில் விஞ்ஞானத்துல கூட எப்படி இறைநிலையில் விண் என்ற ஆற்றல் தோன்றியது,
என்பதற்கு விளக்கம் இல்லை. அதாவது சுத்தவெளியிலிருந்து தான் அனைத்தும் வெளிப்பட்டன என்ற கருத்தில மாற்று கருத்து கிடையாது. விஞ்ஞானமும் அதை யூனிஃபைடு ஃபோர்ஸ் தானே சொல்லுதுங்க. ஏதோ ஒரு ஒருங்கிணைப்பு ஆற்றல் இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை இணைத்து வைத்திருக்கிறது என்ற சக்தியை விஞ்ஞானமும் சொல்லத்தானே செய்யுது. எல்லா மறைநூல்களும் மூலப்பொருள், தெய்வம், இறைநிலை என்றுதான் சொல்லுது. ஆனா எப்படி அது எழுச்சி பெற்று எல்லாமானது என்ற கருத்து வருகின்ற போது சைவ சித்தாந்தம் முன்னணி வகிக்கும். அதுக்கு பிறகு அதே கோட்பாடுகளை இன்னும் அறிவியல் பூர்வமாக விளக்கி சொன்ன மகான் வேதாத்ரி மகர்ஷி தான். சிவத்தில் சக்தி பிறந்தது என்றார்களே தவிர எப்படி என்ற வினாவுக்கு வருகின்ற போது இந்த அறிவியல் வரலாற்றை துணை கொண்டு விளக்குவது வேதாத்திரியம். இப்போ வேதாத்திரியம் என்ன சொல்கிறது என்றால், கினமேட்டிக், கியூரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் மகர்ஷி மட்டும் என்றால், ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன் என்று ஒரு கவிதை சொல்வார். ஆதிநிலை 0, அணுநிலை ஒரு சுற்று முதல் 40 வரைக்கும். அப்போ அணுநிலை இயக்கம், ஆதிநிலை இருப்பு, அறிந்த நிலை எப்படி? இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்கிருந்து இது தெரியாது, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். எப்படி கண்டுகிறது? இங்கே தான் கணக்கு இருக்கு பாருங்க. இந்த கணக்கு எவ்வளவு நுட்பமானது என்றால், நெக்லிஜிபிள் தொடங்கி இன்ஃபினிட்ல முடிஞ்சிடும். எப்படி இறைவன் ஆதி அந்தம் இல்லாதன்னு சொல்றோம் இல்லையா, சுத்தவெளி ஆதி அந்தம் இல்லாதது. அதுவே விஞ்ஞானம் என்ன சொல்லுது, கணக்குல ஒண்ணு நெக்லிஜிபிள், இன்னொன்னு இன்ஃபினைட். நெக்லிஜிபிள்னா அது கணக்குக்கு எடுத்துக்க முடியாது. பின்னம், பின்னமோ பின்னம், எவ்வளவு பின்னம் போட முடியும் அப்படின்னா, இப்போ அதே சயின்ஸ் என்ன சொல்லுது பாருங்களேன். இப்போ ஒரு செகண்ட், ஒரு வினாடி சொல்றோம் பாருங்க. இந்த வினாடிய 1000 மடங்காக்கி மில்லி வினாடி எங்குது. பிறகு ஒரு மில்லி வினாடியை மேலும் 1000 மடங்காக்கி மைக்ரோ வினாடின்றது. ஒரு மைக்ரோ வினாடியை மேலும் 1000 மடங்காக பிரித்தால் அது நானோ வினாடி. ஒரு நானோ வினாடியை மேலும் 1000 மடங்காக பிரித்தால் அது பைக்கோ வினாடி. அப்படி என்றால் எத்தனை பைக்கோ வினாடி சேர்ந்தது ஒரு வினாடி? அப்படின்னா 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகள் சேர்ந்தது ஒரு வினாடி. இப்படின்ற நேரத்தை 1,00,000 கோடியா பிரிக்க முடியும்னு சொன்னா அந்த பைக்கோ வினாடிய அளவு என்ன? ஒருவேளை அப்படி ஒரு கருவி பிரிக்க முடிந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், இல்லையா? எப்படி இருக்கும்? இப்ப அது என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் சாத்தியமா? நெக்லிஜிபிள். சரி, எண்ணிக்கைக்கு அடங்கல, என்ன சொல்றோம்? அழகிலா விளையாட்டுடையான். நம்பரே சொல்ல முடியல, எவ்வளவுன்னு சொல்ல முடியல. அப்போ இன்ஃபினைட், முடிவில்லாதது. ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி. எப்படி இப்ப சயின்ஸ் பைக்கோ செகண்ட் வரைக்கும் அனுமானிக்கிறதோ, அதை அறிவால் அனுபவத்தில் நுணுகி போற பொழுது அந்த துவக்கத்தை அறியலாம். அப்படி அறிகின்ற போது சுத்தவெளியிலிருந்து எப்படி எழுச்சி பெற்று இறை துகள் பிறக்கிறது, அது எந்த புள்ளியிலே தொடங்கி மீண்டும் அதே புள்ளிக்கு வருகின்ற போது ஒரு சுற்று ஆகிறது. அப்படி தொடர்ந்து புள்ளியில் இறையாமல் மீண்டும் அதே அளவு சுற்றுகின்ற போது 3 சுற்றிலே நின்று போகிறது.
இதெல்லாம் அகக்காட்சியாக பார்க்காமல் விலக்கி சொல்ல முடியுமா பாருங்க. அதே போல சூழ்நிலையில இருந்து அணுக்கள் செயலற்று உள்ள நின்று விடுகின்ற போது ஒரு பக்கம் ராகுக்கு அது என்று சொல்றோம். இது எங்கே போய் முடியுது என்று அந்த இடத்தை பார்க்கிற போது எங்கே பிறந்ததோ அங்கே போய் முடிந்தது. எனவே ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன? இப்ப சாமி சொல்லுவாங்க, இன்னொரு அதே கவியில துவக்கம்னு சொல்றாங்க, ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கு ஏது? அறிவுன்னா உணரக்கூடிய அறிவு சொல்றார். அங்க இருக்கிறது தன்னைத்தான் உணர முடியாத அறிவு. அந்த அறிவே எழுச்சி பெற்று திணிவு பெற்ற நிலையிலே தான் உணர்கின்ற சிறப்பை அடைகிறது. அறிவு கனியாக வெளிப்படுகிறது. எனவே ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அடையாம எந்த மறைநூலும் எழுதப்படல. சரி, அறிவு அங்கு ஏது? அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். அந்த பேரின்பத்தில இருந்து உடம்புக்கு வந்த பிறகு என்ன தெரிஞ்சது, என்ன பார்த்தோம் யோசிக்கிறாங்க. அது எட்டுதா? ஓரளவுக்கு இப்படி இருந்தது என்று அனுமதித்தாலும் எப்படி பார்த்தோமோ அதே போல் இப்போ உணர முடியுமா? இடம் வேற இல்லை. அதனால் அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன். கன்ஃபார்ம்டு டிக்ளரேஷன். அனுபவத்தில் பார்த்துட்டேன். யார் மறுக்க முடியும்? இதுவரைக்கும் நமக்கு உறுதி இருக்காது என்றால் தெய்வத்தை பற்றிய தெய்வ நீதியை பற்றிய அனுபவம் இல்லாத வரைக்கும் உறுதி இருக்காது. யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? நம்முடைய கஷ்டத்துக்கு தீர்வு உடனே அங்க போய் நின்று வரிசையில் நின்னுக்குவோம். பரிகாரம் பண்ணா அது பண்ண இது பண்ண சரியா போகுமா, உடனே அதை செய்வதற்கு முனைஞ்சு அங்க போயிடுவோம். ஆனா எந்த பரிகாரத்திற்கும் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை எப்போ வரும் என்று சொன்னால் அனுபவம். தெய்வத்துக்கு என்ன வேணுங்க? ஒன்னும் வேண்டியதில்லை. பக்குவம் அடைகின்ற வரைக்கும் தான் ஒரு இடம் நமக்கு தேவை. ஆலயம், ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய ஒரு பயிலரங்கம் தான் ஆலயங்கள். அதை அறிந்து தெளிந்த பிறகு உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம். இப்ப எந்த கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்லல, போகக்கூடாதுன்னு இல்லை, போயே ஆகணுன்ற ஒரு அர்ஜி இல்லை. போகலன்னா பாவம் வந்துருமோ பயம் இல்லை. அப்படியே போறோம், போகலாம், ஓகே ரைட். போக முடியல, ஓகே ரைட். இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை எப்போ வரும்? அனுபவத்தில் வரும். ஏன்னா இறைவனுக்கு எந்த சடங்கும் சம்பிரதாயம் கிடையாது. அவனுக்கு வேண்டியதெல்லாம் அறத்தை மதித்து வாழ்கின்ற பக்குவமான அறிவு. தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைக்கின்ற பக்குவம். இது போதும். இறைவன் அவனுக்குள்ளேயே இருப்பான். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ள. அப்படி ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலை விளக்கம் பெற்றுவிட்டேன். சரி, இது யார்கிட்ட சொல்லி நம்ம ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு எவ்வளவு பெரிய உலகம், எத்தனையோ முறைகள் இருக்கு. எத்தனை பேர் இது ஏத்துக்குவாங்க? எத்தனை பேர் நம்ம விலக்கி சொல்ல முடியும்?
இதை இப்படித்தான் ஒரு ஏதோ பொருளை காட்டுவது போல காட்ட முடியுமா? இல்லையப்பா நான் காட்டுறேன்னு சொல்லி உடனே ஃப்ரீக்குவன்சியை லோ பண்ணி இதை பார் தெய்வம் தெரியுதா அப்படின்னு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் காட்டுனது போல காட்ட முடியுமா? அதுவும் சாத்தியமே இல்லை. அப்ப சாமிஜி என்ன சொல்றாங்க? வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வு. ஏன்னா நாம கற்றுக்கொள்வதும் வித்தைகள் தான். இப்ப விஜயதசமிக்கு என்ன சொல்றோம்? வித்யாரம்பம் தானே. அப்ப எழுத்தறிவு அது ஒரு வித்தை. இசை, நாட்டியம், ஓவியம் எல்லாமே வித்தைகள் தான். அப்ப எத்தனையோ வித்தை இருக்கு உலகத்துல, 64 கலைகள் அப்படின்றாங்க. ஆனா எது உயர்ந்தது என்றால், எந்த ஒன்றை அறிந்து விட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுமோ அந்த ஒற்றை மருந்து, அதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. எனவே வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வு ஆகும். அதுக்கு மேல வித்தை கிடையாது. இது பேசினா கிடைக்குமா? வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. எத்தனை காலமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் அதுல பேச தொடங்கியவர் பிறப்பு இறப்பு அற்றது தெய்வம் அப்படின்னார். சரி, ரொம்ப நல்லது. பிரம்மா பிறக்கவில்லை இறக்கவில்லை, சரி. சிவம் பிறக்கவில்லை இறக்கவில்லை, ரொம்ப சரி. விஷ்ணு பிறக்கவில்லை இறக்கவில்லை, ரொம்ப சரி. பேசுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க? ராமர் சிலையை வச்சு பூஜை பண்ணிட்டு தான் நீ ஆரம்பிச்சீங்க. ராமர் பிறந்தார், ராம நவமி. ஒரு நாள் சரையு நதியில முடிஞ்சு போனார். கிருஷ்ணர் பிறந்தார் கோகுலாஷ்டமி. ஒரு நாள் வேடநாம்புல விஷ பாய்ந்து இறந்து போனார். இப்போ முதல்ல என்ன பண்ணினீங்க? ராமரை வச்சு கும்பிட்டீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? பிறப்பு ஏற்பாற்ற தெய்வம்ன்றீங்க. அப்ப ராமன் தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அயோத்தி பிரச்சனை அப்பவே முடிஞ்சு போயிருக்கும் இல்ல இல்லையா? ஏன் இந்த குழப்பம்? வெறும் படிப்பறிவு, சொல்லுக்கும் செயலுக்கும் ஒத்து பார்ப்பதே கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், என்ன செஞ்சோம், இதை ஒத்து பார்த்திருந்தால் குழப்பம் இருக்காது. அதனால் வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. எப்ப கிடைக்கும்? அத்வைத்தமாகி இறைவனோட இறைவனாக கலந்து விடுவது. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம். அத்வைத்தமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை. எது? தர்க்கம் வேண்டாம். எதுக்கு ஆர்குமெண்ட்? ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்குங்க. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, எங்க நாங்க சொல்றது கரெக்ட் வச்சுக்குங்க. யாருக்கு நட்டம்? அதனால் தெளிவு பிறக்கின்ற போது நாம் ஒரு விடுதலை பெறுகிறோம், ஒரு பூர்ண விடுதலை பெறுகிறோம். ஏன் சொல்றேன்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு கோவில் இருக்குங்க, திருப்பதிக்கு நிகரான தென் திருப்பதின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. ஒருமே நான் எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் சேர்ந்து ஒரு போனோம். அப்படியே சுத்திட்டு கடைசியில் அந்த கோயில் வரும்போது இரவு 7:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. அன்றைக்கு அது விசேஷ நாள் போல உற்சவமூர்த்தி வெளியே வச்சு ஏதோ சிறப்பு பூஜை நடத்திருக்கிறாங்க. கடைசி பூஜை நாங்கள் போகும்போது சரி முடிஞ்சது. இரவு 8 மணி ஆயிடுச்சு. ஆம்பளை எல்லாம் இப்படி நில்லுங்கன்னார். சரி, நான் நினைச்சேன் நமக்கு ஏதோ ஸ்பெஷலாக கொடுக்க போறாரு போல் இருக்கு அப்படி. சரி, பெண்கள் எல்லாம் அந்த போயிட்டாங்க, நாங்கள் நின்னோம். அப்புறம் அந்த உற்சவமூர்த்தி இருக்கா பாருங்க, அதை எடுத்துட்டு போய் குடோன்ல வைக்கணும். சரி, இப்போ என்ன செய்யணும்? அவர் இறங்கி, ஏன்னா ஒருத்தர் தூக்க முடியாது. ஓகே ரைட். இப்போ எல்லாரும் ஆண்கள் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் குடோன்ல வச்சு பூட்டணும்.
அதுவும் சரிதான். நான் சரி என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு நான் பின்னாடி நிக்கிறேன். முன்னாடி என்னுடைய குரூப்ல வந்தவங்க எல்லாம் அது பெரிய பாக்கியம்னு சொல்லி சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுங்களேன். நடக்குது, அர்ச்சகர் மேலே நிக்கிறார், நான் கீழே நிக்கிறேன். அவர் என்ன பார்த்தா நான் அவரை பார்த்து நிக்கிறேன். அப்ப என்ன பேதம் இங்க? தூக்குறது உங்க வேலை, அர்ச்சனை பண்றது எங்க வேலைன்னு சொன்னா, அப்போ உயர்வு தாழ்வு வந்துருது இல்லையா? அப்ப எப்படி தெய்வத்தை அறிந்தவர்கள் உயர்த்தால் பார்க்க கூடாது இல்லையா? அதனால இது போயிட்டு வந்து எங்க ஆள் கேட்டாங்க, ஐயோ என்ன நீங்க வரலையா? எனக்கு அந்த புண்ணியம் வேண்டாம் நின்னுட்டேன் அப்படின்னு. அதனால் இது ஏன் தெரியுதுங்க? வேதாந்தி பேசுவதால் கிட்டிடாது. அதே போல சர்ச்சை பண்ண முடியுமா? தான் எறிந்த வித்தை எது தர்க்கம் வேண்டாம். ஏன்னா அது காட்ட முடியாது, உணர வைக்க முடியாது. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு தான். அப்ப என்ன வேணும் என்றால், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி அடக்கம் அமரர் வைக்கும். நுணுகி போனா தான் முடியும். அதுக்கு என்ன வழி? தவம் மட்டும்தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா தவம் என்பது என்ன? உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு ஒடுங்குவது. புலன் அடக்கம், மன ஒடுக்கம், அத்வைத உணர்வு, வேற வழியே கிடையாது. அதனால் இது ஏன் முடியறது இல்லைன்னு சொன்னா, புலனடக்கம் கூட கொஞ்சம் தேர்ச்சி பெற்று விடலாம். மன அடக்கம் காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன முடி? மனசு நிறுத்த முடியுமா? முடியாது. அதனால்தான் அவ்வளவு எளிதில் இறைவனை பெற முடிவது இல்லை என்பதனால்தான் இத்தனை குழப்பங்கள், இத்தனை வியாபாரங்கள். அதான் கீதை அழகா சொல்லுச்சு, என்னை உள்ளபடி அறிய முயல்பவர்கள் எத்தனையோ பேர், ஆனா யார் எட்ட முடிகிறது? கோடிக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க, எங்கேயோ ஒருத்தர் தான்ட்டார். அதனால் அப்படி மகர்ஷி மாதிரி எப்போ ஒருத்தர் வந்து சேருவாங்களே தவிர, எல்லோருக்கும் வாய்ப்பு இருந்திருந்தா உலகம் இந்த அளவுக்கு குழப்பத்தில் இருந்திருக்காதுங்க. அதனால் உணர்ந்த நிலையிலே கூட இன்றைக்கு இருக்கின்ற ஆணவம், பயபக்தி, ஐயோ எங்க இதை விட்டு இவங்க சொல்றத நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு கும்பிட விட்டுட்டோம்னா பாவம் ஆயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கின்ற வரைக்கும் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால் என்னுடைய கர்ம வினை என்னவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இல்ல யாரும் எதையும் மாத்திர முடியாது இல்லையா? சிரித்தவர் அழுவதும், அழுதவர் சிரிப்பதும், விதி வழி வருவது. இதுக்கு யாரையும் காரணம் சொல்ல முடியாது. அதை புரிந்து கொள்கின்ற போது இந்த இறை உணர்வு என்பதை மகர்ஷி அவர்கள் அறிந்து தெளிந்து நமக்கு சொன்னாங்க. நம்முடைய அறிவுக்கு இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறதுனால தான் இங்க வந்தோம். இல்லைன்னா வேற ஏதோ குரு கிட்ட போயிருப்போம் இல்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், இது ஒரு பிஹெச்டி கோர்ஸ். வேதத்திரியம் என்பது ஒரு பிஹெச்டி கோர்ஸ். எல்கேஜியில் கோடிக்கணக்கான குழந்தைகள் படிக்கலாம். +2 வரும்போது குறைஞ்சு போயிடும், காலேஜ் வரும்போது இன்னும் குறையும். பிஹெச்டியில் சில பேர் தான் இருப்பாங்க. அப்படி பிஹெச்டி கோர்ஸ் இது. ஆன்மீகத்தில் வேதத்திரியம் ஒரு பிஹெச்டி கோர்ஸ். இங்கே எல்லா குழந்தைகளும் வந்துட முடியாதுங்க. படித்து தேர்ச்சி பெற்று ஓரளவுக்கு philosophy leads to divinity, அந்த அறிவு உள்ளவங்க தான் வர முடியும். சரி, அப்படி மகர்ஷியை பற்றி கொண்டு மகர்ஷியுடைய பயிற்சிகளின் முறைப்படி தத்துவத்தின்படி நம்ம தொடர்ந்து ஈடுபடுகின்ற போது மகர்ஷி என்ன சொல்றாங்க அப்படின்றத அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்ப மகர்ஷி அறிந்த இந்த பிரம்ம தத்துவம் என்ன சொல்றாங்க?
இந்த சுத்த வெளி என்பது சூன்யம் அல்ல. சூன்யம் என்ன? ஒன்றும் இல்லாதது நாம் அர்த்தம் வச்சிருக்கிறோம். நம்முடைய சமுதாய வழக்கில ஞான சூன்யம் அப்படின்னாக்கா ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் வச்சிருக்கிறோம். ஆனா இட்ஸ் நாட் சொல்லுவாங்க சாமிஜி, இட் இஸ் ஸ்டாக் ஃபோர்ஸ். இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் ஸ்டாக் ஃபோர்ஸ். சுத்தவெளி என்பது வெறும் இருப்பு அல்ல, இருப்பு ஆற்றல். எப்படி ஒரு வாகனம் புறப்படுவதற்கு முன்பு இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா ஒரு வைப்ரேஷன் வருது பாருங்க, அது போல எப்போதும் அந்த என்ஜின் ஸ்டார்ட் ரெடியா இருக்கும், கியர் போட்ட வண்டி நகர்ந்துரும். அது போல் இருக்கக்கூடியதுதான் ஸ்டாக் ஃபோர்ஸ். அப்ப எல்லாமே மிக நுண்மையான நிலையில இருந்தால், எப்படி விதை கையில் இருக்க வரைக்கும் விதையா தான் தெரியுது, மண்ணுக்குள்ள போட்ட உடனேயே அவருடைய அந்த என்ன சொல்லுவோம், அந்த ஸ்ப்ரூட்டிங், அதில் மலர்ச்சி பெறக்கூடிய தன்மை ஆரம்பமாயிடுது. அது ஆரம்பமாகி சுத்தி இருக்கிற மண்ணு, தண்ணி, அந்த மண்ணிலே வரக்கூடிய ஒரு வெப்பம், இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அந்த விதைக்குள் இதுவரைக்கும் உறங்கி கிடந்த ஆற்றல் விழிப்புற்று மலர்ச்சி பெற்று ஒரு 4 நாள்ல ஒரு கேள்வி குறி போல ஒரு தளிர் வெளியே வந்துடுது இல்லையா? அப்போ தளிர் வந்த போதுதான் விதை முளைச்சதா? இல்லை. இந்த தளிர் வெளியே வருவதற்காக 4 நாட்கள் அது உழைத்திருக்கிறது. அந்த விதை 4 நாட்கள் விழித்தெழுந்திருக்கிறது. அதன் மலர்ச்சியை தான் நம்ம பூமிக்கு மேல கேள்விக்குறியா பார்த்தோம். அது போல இந்த சுத்த வெளி என்பது ஒன்றுமில்ல, சூன்யம் அல்ல, ஸ்டாக் ஃபோர்ஸ். தட்ஸ் நாட் ஸ்டாட்டிக் அப்படின்னாரு. அப்ப அந்த ஸ்டாக் ஃபோர்ஸ் இருப்பாக இருக்கிறது. என்னெல்லாம் இருப்பதுல இருக்கிறது எல்லாம் தான் வெளியே வரணும். அப்ப என்னெல்லாம் இருந்தது இருக்கிறது என்றால் அதுவாகவே எழுச்சி பெறக்கூடிய ஆற்றல். இப்ப இருக்கிறது ஸ்டாட்டிக், அதாவது ஸ்டாக் ஃபோர்ஸாக இருப்பாக இருக்கிறது. ஒன்னும் அசைவில்லை, சுத்தமாக வெளியாக அசைவின்றி கிடக்குது. அதுக்குள்ள எல்லா பண்புகளும் அடங்கி இருக்குதானா? அது என்னெல்லாம் அடங்கி இருக்குது என்றால் தானே எழுச்சி பெறக்கூடிய தன்மை, தன் எழுச்சி, கினமேட்டிக், கைனெட்டிக். இப்போ தானா எழுச்சி பெறக்கூடிய கினமேட்டிக் என்ற ஆற்றல் தான் இப்போ கைனெட்டிக் ஹோண்டான்னு வந்தது பாருங்க முதலாக. அது ஏன் அந்த கைனெட்டிக் சொல்ல தெரியாத கேள்வி நம்ம யோசிச்சு பார்க்கல. ஏதோ கைனெட்டிக் ஹோண்டா வந்திருக்கு புதுசா அப்படின்னு வாங்கினமே தவிர ஏன் கைனெட்டிக்னு வார்த்தை வச்சாங்க என்றால் கினமேட்டிக், தானே எழுச்சி பெறுவது. கைனெட்டிக் ஹோண்டால தான் முதலாக பட்டன் தொட்டா ஸ்டார்ட் ஆகிற வண்டி வந்துச்சு 2 வீலர்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் கிக் ஸ்டார்டர் மட்டும்தான். அப்போ நீங்க உதைச்சி ஸ்டார்ட் பண்றது இல்லை, தொட்டாலே போதும். அப்படி எழுச்சி பெறக்கூடிய ஆற்றல் கினமேட்டிக் என்ற வார்த்தையை தான் இங்க கைனெட்டிக் எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, அப்போ கினமேட்டிக் என்றால் இன்னொரு தூண்டுதல் தேவையில்லை. கேட்டலிஸ்ட் சொல்றோமே, ஒரு ஊக்க விசை, உந்து விசை, அதெல்லாம் தேவையில்லை, தானே எழுச்சி பெற்றுவிடும். அப்படி தானே எழுச்சி பெறக்கூடிய நிலை வருகின்ற போது அந்த சிவத்துக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க, ஈஸ்வர். சிவத்துக்கு இன்னொரு பேரு ஈஸ்வர். 2 ஒண்ணுதான் கும்பிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரனாலும் சிவன் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிறப்பான பொருள் உண்டு. அப்ப சிவமே தான் தானே எழுச்சி பெற்ற நிலையிலே அதுக்கு ஈஸ்வர் என்ற பேர். அந்த ஈஸ்வர் என்ற சொல்லை மையப்படுத்த ஈஸ்ட், கிழக்கு, ஈஸ்டர் சண்டே, ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டார். இது குட் ஃப்ரைடேம்பாங்க. எங்க ஒரு மகானை சிலுவையில் அறைஞ்சனா குட் ஃப்ரைடே ஆகுங்களா? பேட் ஃப்ரைடே இல்லையா? அப்ப யாருக்கு குட் ஃப்ரைடே? யூதர்களுக்கு குட் ஃப்ரைடே, அது கிறிஸ்தவர்களுக்கு அது பிளாக் ஃப்ரைடே, துக்க நாள், பிளாக் ஃப்ரைடே.
ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் ஒண்ணு தானே. இந்தியாவில் வந்து எல்லாம் குட் ஃப்ரைடே தான் சொல்லிட்டு இருக்கோம். பிளாக் ஃப்ரைடே வார்த்தை அங்கே யாரும் பயன்படுத்துறது இல்லை. இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாக் ஃப்ரைடே சொல்லுவாங்க. ஸோ இப்படி அறையப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை, அவர் உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் சண்டே. அப்ப இந்த ஈஸ்டர் என்பதற்கு மூல சொல் ஈஸ்வர் என்ற சொல், தன் எழுச்சி. அடுத்தது என்ன பண்பு என்றால் கிவரிங், நுண்ணிய அதிர்வுகள். அதாவது இந்த நுண் அதிர்வு என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டுங்க. இது நம்ம டெசிபல் கணக்கு போட்டு பிரிக்கிறோம் இல்லையா? அதாவது ஒளியின் அதிர்வுகளை நம்ம அளக்கிற குவாண்டம் வந்து டெசிபல் சொல்றோம். நம்ம நுணுகி போகிற போது எவ்வளவு நுணுக்கம் என்றால், சாமி வந்து காலத்தை குறிப்பிடுகின்ற போது கணக்கு இல்லை 2 அதிர்வுக்கு இடை அமையும் தூரம் என்றார். கணக்கு இல்லை 2 அதிர்வுக்கு இடை அமையும் தூரம். ஏன்னா இந்த வேவ் லென்த் வருது பாருங்க, வேகம் அதிகமான லென்த் டிஸ்டன்ஸ் அதிகமாகும், வேகம் குறைய குறைய நெருங்கி நிற்கும். அது போல இங்க கிவரிங் சொல்ற போது நுண்ணிய அதிர்வு, இந்த அதிர்வு தான் சுழற்சி வருவதற்கு காரணம். அப்படி சுழல்கின்ற போது அதுக்கு சைக்கிள் என்று சொல்றோம். ஒரு சைக்கிள், அதாவது ஒரு புள்ளியில் தொடங்கி மீண்டும் அதே புள்ளியில் முடிகின்ற போது வட்டம், சைக்கிள் சொல்றோம். அடுத்தடுத்து அது வட்டமாக முடியாம அந்த தொடங்கிய புள்ளிக்கு வருது, அதை நெருங்கி அடுத்த சுற்றுக்கு போயிடுது, ஸ்பிரிங். அப்ப என்ன சொல்றோம், நெருங்கி இயங்குவதனால frequent cycles is frequency. frequent cycles is frequency. அப்ப அந்த அலை எண் எவ்வளவு frequency அப்படின்னு அலை எண் வருதுங்க. அப்ப அதிர்வு, அலை, அலை எண், இப்படி எல்லாம் விஞ்ஞானத்துல பிரிச்சு பேசுறாங்க பாருங்க. அப்ப அதுக்கு எது அடிப்படை என்று சொன்னால் கிவரிங் என்று சொல்லக்கூடிய மிக நுட்பமான அதிர்வுகள். இப்போ கினமேட்டிக் என்ற தன் எழுச்சியும் கிவரிங் என்ற நுண்ணிய அதிர்வும், இந்த இரண்டும் சேர்ந்து எழுச்சி பெறுகின்ற நிலையில அது இறை துகளாக பின்னப்படுகிறது. இப்போ அடுத்து 3வது பண்பு பாருங்க, ஹைலி டிரான்ஸ்பரண்ட். ஹைலி டிரான்ஸ்பரண்ட் என்றால் என்ன சொல்லுவோம், இந்த டிரான்ஸ்பரன்சின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒளிவு மறைவில்லாதது டிரான்ஸ்பரன்சி சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு கண்ணாடி 10 mm திக்னஸ்னா அந்த பக்கம் இருக்கிற பொருள் நமக்கு தெரியாது. ஒரு 3 mm அப்படின்னா மங்களா தெரியும். அதை விட சின்னது தின்னா இருந்து வச்சுக்கங்களேன், இப்போ ஃபைபர் கிளாஸ் சொல்றோம், அந்த பக்கம் இருக்கிற பொருள் தெளிவாக தெரியுது. அப்போ டிரான்ஸ்பரன்சி என்பது எதையும் மறைக்காமல் நமக்கு தெளிவாக காட்டக்கூடியது, அது டிரான்ஸ்பரன்சி. இப்போ இந்த ஹைலி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற போது இதை விட தெளிவானது இல்லை. ஏன் தெளிவானது இல்லை என்றால், இதுவே அதுவாகி அதுவே இதற்குள், இதுவே அதுவாகி அதுவே இதற்குள். அப்ப என்ன சொல்றாங்க, இதுல 2 பண்புகளை பிரித்து பேசலாம். ஹைலி டிரான்ஸ்பரண்ட் என்பதுல 2 பண்புகளை பிரித்து பேசலாம். ஒன்று, ஒரு இயக்கம் தன்னுள் நடக்குது இல்லையா, அப்ப அந்த எழுச்சி பெற்ற வேகத்திற்கு இடம் தருகிறது இல்லை. அப்ப பர்மியபிள், தனக்குள் ஒரு இறை துகள் என்ற இயக்கம் தோன்றுவதற்கு அதுவே திணிவு பெற்று அணுவாக பஞ்சபூதங்களாக இந்த பிரபஞ்சமாக இயங்குவதற்கு நாம தோன்றுவது வரைக்கும் எல்லாவற்றையும் அதற்குள்ளேயே தான் இடம் கொடுத்திருக்குது. அப்ப பர்மிட்டட், பர்மிட்ஸ், பர்மியபிள். அப்ப இந்த ஹைலி டிரான்ஸ்பரண்ட் என்ற பண்புக்குள்ளாக
முதலாவது, இந்த எழுச்சி பெற்ற இறைத்துகள் தன்னிலே அந்த வேகம் ஊடுருவி 3 சுழல் வரைக்கும் பயணிப்பதற்கு இடம் தருகிறது, பர்மிட்டட். அதே சமயத்துல கொஞ்சம் நுட்பமான விஷயம், அதே சமயத்துல புள்ளியிலே தொடங்கிய இறைத்துகளின் வேகம், புள்ளியில் தான் தொடங்க முடியும். ஒரு வட்டமோ நீளமோ புள்ளியில் தான் தொடங்கும். அந்த புள்ளியிலே தொடங்குகின்ற போதே அது என்ன பண்ணுதுங்க, இந்த சுத்தவெளி ஊடுருவி காந்தமாக மாறுகிறது. இப்போ ஏற்கனவே உள்ளது நேரலை. இப்போ எழுச்சி பெற்ற இறைத்துகளுடைய வேகம் அதுக்கு ஊடு இழையாக போற போது இந்த நேர்கோடு இந்த கிடைக்கோடு பிளஸ் பாசிட்டிவ் காந்தம், ஈர்ப்பும் விளக்கும் சேர்ந்த காந்தம். அப்போ தன்னுள் இயங்குவதற்கு இடம் தந்தது, அதே சமயத்தில் அதற்குள் ஊடுருவி காந்தமாக மாறியது, பெனிட்ரேட்ஸ். எனவே ஹைலி டிரான்ஸ்பரண்ட் என்ற பண்புக்குள் பர்மியபிள் அண்ட் பெனிட்ரேட்டிவ், தன்னுள் இயங்குவதற்கு இடம் தருவதும் அதே சமயத்தில் அதற்குள் ஊடுருவி ஒரு தரமாற்றம் நிகழ்த்துவதும் இந்த சுத்துவெளியின் இயல்பு, ஹைலி டிரான்ஸ்பரண்ட். நான்காவது பண்பு என்ன? மைட்டி, வலிமை. அதை பற்றி அடுத்த அமர்விலே இன்னொரு 3 பண்புகள், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர், இந்த 3 பண்புகளின் விளக்கத்தை, அதை சார்ந்து அறிவை தேவமென்று எப்படி தீர்ப்பு தருகிறார் மகர்ஷி என்பதை பற்றி அடுத்த அமர்வில் தொடரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பையா, எங்கும் நிறைந்த அறிவின் பயணம். இந்த அறிவே தெய்வம் என்றதுக்கு தீர்ப்பை எவ்வாறு மகரிஷி வழங்கப் போகிறார் என்பதற்கான விளக்கங்களை ஐயா ஆரம்பித்திருக்கின்றார்கள். மிகச்சிறப்பு. பிரம தத்துவம் சுத்தவெளி சூனியம் அல்ல என்று சொல்லி வடிவா வழங்கப்படுத்திருக்கிறீங்க. இன்னும் கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்குது. முதல்ல அன்பர்களுக்கு கொடுக்கலாம். அன்பர்கள் தங்களோட கருத்துக்களையும் உங்களுக்கு கேள்வி இருந்த அதையும் கையெத்தி நீங்க ஜாயின் பண்ணி ஐயாவோட கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். கேள்விகள் இல்லையா? கேட்குறீங்களா? செவலையா நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உரை சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. நம்ம தவம் பண்ற நீங்க சொல்றீங்க, அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரூரில் உயித்து விடும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. தவத்து வழியா தான் நம்ம அந்த உண்மை பொருளை, அந்த அறிவை உணர்ந்துக்கலான்னு சொன்னீங்க. உண்மை. ரொம்ப மகரிஷி ரொம்ப நம்மளுக்கு எளிமையா இந்த பாம்பர மக்களும் பண்றது. ஆனா ஐயா, நம்ம மகரிஷி கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் இன்டர்லிங்காக இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சால், காயகல்ப பயிற்சி செஞ்சு, தவம் செஞ்சு, தற்சோதனை செய்ய 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 நம்ம அறிவில் அதில் போய் முழுமை பெறுறோம். அந்த அறிவு நம்ம போய், ஆனால் அந்த அறிவு போய் அங்கே இருக்கக்குள்ள நம்மளால ஒன்றுமே அதில் அறிஞ்சிக்க முடியலையா. அங்கே போய் பண்ணால் ஜீரோ ஆயிடுது அந்த அறிவு. ஆனால் இந்த மகான் என்ற ஒரு எந்த அளவுக்கு இந்த பாருங்கண்ணா, நீங்கள் ஒவ்வொரு அந்த கவிகள் எல்லாமே எப்படி ஐயா அந்த அறிவு, நான் ஒரு 20 நிமிஷம் 5 நிமிஷம் ட்ரை பண்ணிட்டேன், அது எண்ணமற்ற நிலைக்கு போயிடுது. ஒன்றும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம என்ன இருந்தாலும் எதுவுமே நம்மளால ஒன்றுமே ஊகிக்கவே முடிய மாட்டுது. மகான் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பாடல்கள் நிறைய பேர் எப்படி ஐயா அதில் நம்மள ஒன்றுமே பண்ண முடியல, அது ஜீரோ ஆயிடுது. ஆனால் எப்படி மகான் வரைக்கும் இவ்வளோ பாடல்கள் எல்லாமே கொடுத்தாருங்க ஐயா. அதனால தான் அவர் மகான். அதாவது ஐயா, இந்த ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாது சொல்றோம் பாருங்க, அது ஒரு ஆராய்ச்சி நிலை கூட.
அதாவது இந்த மனம் என்ற உலக அனுபவங்கள் எல்லாம் கடந்து போய் இதே உலகம் போலவே இருக்கும். ஆனா இந்த சார்ந்து இருக்காது, வேற்றொரு லோகத்தை பற்றிய சிந்தனையா இருக்கும், ஆராய்ச்சியா இருக்கும். அதைத்தான் சாமி சொல்றது, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. ஒன்றையும் நினையாதது இந்த பிறப்பு உடம்புக்கு, தன்னை மறவாத நிலை என்பது சுத்தவெளி. அப்ப என்ன ஆகுது, இந்த நிலையில அந்த அறிவில் என்னெல்லாம் நிகழ்ந்ததோ அது எல்லாம் இந்த புலன் கடந்த கருவியின் ஆற்றல் கடந்த நிலையில எல்லாவற்றையும் ஆகக்காட்சியை பார்க்க முடியும். அப்படி பார்த்ததுனாலதான் சுத்தவெளியிலிருந்து எப்படி எழுச்சி பெற்று இறைத்துகள் தோன்றியது அப்படின்றத விளக்கி சொன்னார். அதுவும் இது இந்த பர்மியபிள் இருக்கு பாருங்க, ஹைலி டிரான்ஸ்பரண்ட். இது இத சொல்வதற்கு இறைவனையே சொன்னாதான் முடியும். நானே எப்படி வந்தேன்னு யோசிச்சு பாருங்களையா. ஹைலி டிரான்ஸ்பரண்ட், அதாவது அது அந்த இறை துகள் என்ற வேகம் பிறக்கிற போது தண்ணில் இடம் கொடுத்துட்டு அது இயங்கி அந்த சுழற்சி வருகின்ற போது இதுவே காந்தமா மாறுது. அப்போ அந்த ஹைலி டிரான்ஸ்பரண்ட்ன்றதுல பர்மியபிள் அப்படின்றது கூட பரவாயில்ல, அதுக்குள் பெனிட்ரேட் ஆகி ஒரு ரிசல்ட் கிரியேட் பண்ணது பாருங்க. ரொம்ப அது ரொம்ப அத அகக்காட்ச பார்க்கணும்னு சொன்னா எப்பா விலைக்கு சொல்றதுக்கு 30 வருஷமா இருக்குது. இல்லைங்கய்யா, அந்த காந்தம் எந்த அளவுக்கு மகரிஷி அந்த அளவுக்கு உணர்ந்து பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு நம்மளுக்கு அப்படியே தியரிட்டிக்கல் பிராக்டிக்கல் ரெண்டுமே எவ்வளவு உணர்வுபூர்வமா கொடுத்துருக்குள்ள நெகிழ்ச்சி அந்த அளவுக்கு அடையுது. அவரு உணர்ந்ததை நம்மளுக்கு அப்படியே உணர்த்தி கொடுத்துருக்காரு. அதை போய் மீட் பண்ணக்குள்ள எவ்வளவு மன மகிழ்ச்சி. அந்த அந்த சுத்த வெளியில இருக்குள்ள எவ்வளவு ஆனந்தம். நம்ம உலகத்துல கோடி ரூபாய் இதுல வச்சிருந்தா கூட அதெல்லாம் ஈடு எதுவுமே கிடையாது ஐயா. இன்னும் மகான் தான் மகான். அதான்யா ரொம்ப மன மகிழ்ச்சி அடையும் ஐயா. அதே மாதிரி மண்டத்துல தொண்டாட்டக்குள்ள மன மகிழ்ச்சியா தொண்டாட்டுறோம் ஐயா. அதனாலதான் அதுக்கு எப்படி அறிவு வந்தது எனக்கு சொல்லுங்க ஐயா. சாமிஜி இந்த உலகத்தை பார்த்து சிந்திக்க பெரும் வியப்பு அப்படிம்பாரு. நம்ம பொறுத்த வரைக்கும் இவரை சிந்திக்க பெரும் வியப்பு. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு போய். 3ஆம் கிளாஸ் படிச்சவரு எந்த அளவுக்கு அறிவு எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. ஏன்னா சைவ சித்தாந்தம் சொன்னது அப்பவே காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரும் அதை பத்தி பேசுறதே கிடையாதுங்க, இல்லையா? ஆனா இவ்வளவு காலம் கடந்த பிறகு மகர்ஷி அந்த சைவ சித்தாந்தம் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒரு சயின்டிபிக் அப்ரோச்ல வியூ கொடுத்து இப்படித்தான் அப்படின்னு நமக்கு எடுத்து விளக்கி சொல்ல இருப்பாருங்க. உண்மைதான். எவ்வளவு மக்களுடைய அந்த அந்த வினைப்பதிவை சீக்கிரமா குறைக்கிறதுக்கும் நோய் பிணியிலிருந்து குறைக்கிறதுக்கும் மக்களுக்கு எவ்வளவு தூரம் அல்லல் படுறாங்க, அந்த மனத்தினால எவ்வளவு தூரம் அல்லல் படுறாங்கன்னு எவ்வளவு ஈஸி. அதெல்லாம் நினைக்கக்குள்ள ஆனந்தமே ஆனந்தம். நம்ம இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, மன மகிழ்ச்சியில திளைக்கிறேன் ஐயா. ஐயோ இறைவன் எப்படி, ஐயோ இதெல்லாம் நம்ம கொட்டி கொடுத்தா கூட கிடைக்காதுங்க ஐயா. ஐயோ அதை உணர்றவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு அதனுடைய அனுபவங்கள் எல்லாம் தெரியும். எவ்வளவு மகிழ்ச்சி, இன்ப ஊற்று, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாங்க ஐயா. ஒவ்வொரு தவத்திலயும் போய் உட்காரக்குள்ள என்ன அந்த டிசைன், அதுல தவத்துல எவ்வளவு டிசைன், அதெல்லாம் நினைக்கக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஐயா. அதுவும் நீங்க இப்ப சொல்றீங்க பாருங்க, அந்த அறிவு ஒளி எப்படி எதுக்கு தீபமா ஒளிச்சா அந்த ராமலிங்கர் சொன்னதுக்கு அதுவேதான் அது அந்த ஒளியை காட்டுறாங்கன்னு உடனே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ஐயா. ரொம்ப சிறப்பு. அது நானும் ட்ரை பண்றேன், ஆனா அதுல போய் 0 ஆயிடுது. ஒண்ணுமே என்னால இருக்க முடியல. 20 நிமிஷம் இருந்த உடனே அப்புறம் எண்ணங்கள் வரக்குள்ள சரிம்மா அந்த இன்பத்தை கண்டுகிட்டு அதை எடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறேன். அதனால நம்மளுடைய அறிவும் உயர்ந்துக்குது. அவ்வளவுதான், மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறேன் ஐயா. இதுவே பெரிய பாகியங்கய்யா, இதுவே பெரிய பாகியம். அது இல்லையா, தொடர் முயற்சி ஐயா. ஒரு 1.5-2 வருஷமா தொடர்ந்து தவம் விடுறது கிடையாது, உடற்பயிற்சிக்கு காயங்கள் பயிற்சி இது ரெகுலரா செய்ய அதுவே இழுத்துட்டு போயிடுது ஐயா. ரொம்ப எனக்கு என்னைக்கு மிஸ் பண்றது கிடையாது. அதுவும் அந்த பஞ்சபூத நவகரண தவம் ரொம்ப எஃபெக்டிவா எனக்கு
அது ஒரு ம். நாள் மிஸ் பண்றது கிடையாது, டெய்லி செய்யறது அது. அதனால ம். எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப மன அது மகிழ்ச்சியா, மட்டுமே ரொம்ப இல்ல, அதை உங்களுடைய கருமைய பதிவு தான் முக்கியமான காரணம். ரொம்ப முன்னோருக்கு மன நன்றி சொல்லணும். மகிழ்ச்சியா, ரொம்ப முன்னிலைக்கு காமங்க நன்றி குரு. சொல்லணும். கண்டிப்பா. அதுவும் நான் கல்ஃப் கண்ட்ரில வந்து இங்க வேற அங்க வந்து கத்துக்கல, இங்க மூலியமா தான் கத்துக்கிட்டேன். அவங்க பாலச்சந்தர் ஐயாவும் அவங்க ஒய்ஃபும் வந்து எனக்கு உதவி ஜெயந்தி அம்மா புரிஞ்சாங்க. வந்திருப்பாங்க. 4 வருஷம் 3 வருஷம் ஆச்சு பிரம்மஞானம் எடுக்கிறதுக்கே 3 வருஷம். ஆனா விடாம வந்தேன். எனக்கு அப்பெல்லாம் புரியல. ரொம்ப மன மகிழ்ச்சியா போய் கொண்டாடுறேங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ற அளவுக்கு காயகல்ப பயிற்சி ஒரு அவ்வளவுதான். 25 நண்பர்களை பிரம்மஞானம் முடிக்க வச்சு கொடுத்தேன். அதுல இருந்து நிறைய அதுல கல்லு முள்ளுகள் இருந்தது. அதுல இருந்து இப்ப திருத்திக்கிட்டு இன்னும் எப்படி பண்ணணும்னு அந்த கோணத்தை திருத்திக்கிட்டு மன மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப அதுவும் உங்களுடைய அருகில் கிடைச்சது. அதுவும் அதுக்கு மேல எவ்வளவு நுணுக்கங்கள் சொல்லி தரக்குள்ள இது மாதிரி ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு நுணுக்கங்கள் சொல்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு இல்லைங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். வெற்றி ஐயா பேசுறீங்களா? ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கள். இப்ப எல்லாரும் தான் சொன்னாலும் அறிவேதான் தெய்வம் என்ற தாய்மலர் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாலும், இப்ப பாரதியார் சொன்னாலும் காடனை வேடனை மாடனை போற்றி மதியிலங்கு மதியிலிகால் பல்லாயிரம் வேதம் எல்லாம் சொன்னாலும், ஆனா நீங்க அத பத்தி ஒரு புது கோணத்தை எங்களுக்குள்ள உருவாக்குங்கிறீங்களா ஐயா? ஆனா சமயத்துல நீங்க வந்து அந்த கோணத்தை மட்டும் உருவாக்காம மறுபடியும் வேற மாதிரி சிந்திக்கவும் வைக்கிறீங்க ஐயா. உதாரணத்துக்கு நீங்க ஒண்ணு இன்னைக்கு சொன்னது வந்துங்க, அந்த சுத்தவெளி வந்து எல்லாமே அதுக்குள்ள அடங்கிதான் இருக்குங்க. எல்லாமே அதுல இருந்து தான் வந்தாலும் அதுகிட்ட கேட்டா ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அது வந்து அது தெரியாம அது ஒரு ஒரு இப்போ ஒரு ஏதோ ஒண்ணு செய்யறோம்னா நமக்கு வந்து அது இப்ப பிளான் பண்ணாம ஒன்னுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இல்லைங்களா? அது மாதிரி இப்ப அந்த சுத்தவெளிக்கு ஒன்னும் தெரியாம இருக்குங்களா? இல்ல அது தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, இந்த அறிவே வளர்ச்சி பெறுவதில்லை, திணிவு பெறுகிறது. இப்போ அந்த நெக்லிஜிபிள் லெவல் இருக்குன்னு வச்சுக்கங்க, கான்சியஸ்னஸ். அதுக்கும் இப்ப 6வது நிலையில நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அறிவாக நம்ம இருக்கும் இல்லையா? எதுக்கு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து இறைத்துகள் கோடிக்கணக்கில் குவிஞ்சு விண்ணாகி விண் குவிந்து பஞ்சபூதங்களாகி அப்புறம் அணுக்கள் கூடி இப்ப நாம வந்திருக்கிறோமோ, அதே போல அறிவு திணி பெறதான் உணர்கின்ற திறமை வருது. அந்த உணர்கின்ற திறம் வந்து ஒவ்வொரு புலனாக அறிகிறது. கடைசியில தான் அது எல்லாவற்றையும் ஆராயக்கூடிய அறிவாக 6வது நிலையில சிறப்படைகிறது. அப்ப மூல அறிவு என்பது துகள் மாதிரி வச்சுக்கோங்க. இறை துகள் விட நுண்ணிய துகள் வச்சுக்கோங்க. சரிங்க. அப்ப அது எதையும் உணர முடியாது. இப்போ சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கய்யா. இப்போ உடம்புக்குள்ள எல்லாத்தையும் உணர்கிறோம். மூளை தான் உணர்றது எல்லாத்தையும். ஆனா மூளை அடுத்தா அது வலிக்காதுன்றாங்களே சர்ஜரி பண்ணும்போது. அது எனக்கு தெரியாதுங்கய்யா. இப்போ வேற யாருக்காவது இந்த கருத்து தெரிஞ்சிருந்தா கன்ஃபார்ம் பண்ணுங்கய்யா. இல்ல தெரியாம இப்ப தலையில அடிபட்டா வலிக்குதுங்களா ஐயா? வலிக்கும். ஆனா மூளையில சர்ஜரி பண்ணும்போது மூளையை வந்து எந்த இதுவும் ரியாக்ட் பண்றது இல்லைங்க. பிரெயின் சர்ஜரியில அது கொஞ்சம் தேடி பார்ப்போம். ஆனா இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி கேட்ட அன்பருக்கு சொன்னீங்க இல்லைங்களா ஐயா? அதாவது சிவம் வந்து ஈஸ்வரா மாறுறது. அப்ப வந்து அது மாறுறப்ப அதுக்கு ஏதோ ஒரு நோக்கமே இல்லாம மாறிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நோக்கம் அப்படின்னு வரணும்னா, இப்போ நம்ம ஒரு நோக்கத்தை முன் வச்சுதான் ஒரு காரியத்தை செய்யறோம் இல்லையா? இந்த நோக்கம் அப்படின்றது எதை சார்ந்து போறது? கடந்த கால அனுபவத்தை வச்சு அது போல நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? சரிங்க. நீங்க பிளானிங் எடுத்தீங்கன்னா 3 ஆஸ்பெக்ட்: பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்,
ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன், ரிசல்ட். இதுதானே பிளானிங்கு? ஆமா, நம்ம அளவுல அந்த பிளானிங். ஆனா இப்ப நம்ம உருவாக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு அந்த முடிவும் தெரிஞ்சுதானே உருவாக்குறோம் இல்லைங்களா? இப்படி நடக்கும். அதைத்தான் சொல்ல வர்றேன். பிளானிங், சிச்சுவேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், ரிசல்ட். ஓ இல்லையா? இப்போ சரிங்க. சுத்தவெளிக்கு என்ன தேவை இருக்குங்க? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஒண்ணுமே இல்லை. அதனால் இறைவன் திட்டமிட்டு ஒன்றும் செய்யல. இறைவன் திட்டமிட்டு செய்வதாக இருந்தா எந்த விலங்கு கெட்டதும் இல்லாம நேரா அவனை போலவே மனுஷனை படைச்சிருக்கலாம். சரிங்களா? ஓ அப்ப அதனால என்னது சாமின்னு சொல்லுவாங்க? உள்ளது மறந்தது உலகங்களாய். அங்க என்ன இருந்ததோ அது எழுச்சி பெற்றது. அதுக்கு என்னென்ன மாற்றம் அடைய முடியுமோ அதெல்லாம் அடைந்து வந்தது. எத்தனை கோடி வருஷம் கழிச்சு மனிதனாக வந்திருக்கிறோம். ஆனா இப்ப இன்னொரு ஒரு கொஸ்டின் வருதுங்கய்யா. ஆ. இப்ப இப்ப வந்து இப்ப பட்டினத்தாரெல்லாம் எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பெற்றாலும் முத்தர் மோனத்தின் முன்னமே அது மாதிரி தாய்மானவர் சொல்லுவார் இல்லைங்களா? அதாவது கண்டன வேளாம் மோன வெளி என கருதி அஞ்சலி செய்குவாய் அப்படின்னு. அப்போ வந்து இப்ப அந்த நம்ம வந்து அந்த இடத்துக்கு அதாவது எதுவுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு போனாலொழிய நமக்கு அந்த இது புலப்படாதுன்னு சொல்றீங்களா ஐயா? இல்ல அது ஏன் புலப்படாதுன்னு சொல்றேன்னா, இங்க அந்த நுணுகி போற போது இந்த எவல்யூஷன் புரியுதும். அதாவது இங்க எப்படி வந்து இப்போ ஸ்கூலுக்கு போறோம் படிக்கிறோம் சொன்னா அந்தந்த துறையில் அறிவு பெறுவது மட்டுமல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் வரும். படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசங்க? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர், எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய நுட்பம் இல்லையா? அது போல இங்கே மனம் ஒடுங்குகின்ற போது எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய நுட்பம், அறிவின் நுட்பம் அதிகமாக வெளிப்படும். சாதாரண ஃப்ரீக்வன்சியிலிருந்து தவம் அப்படின்னு ஒரு பயிற்சியை செய்யற போது உள்ளொடுங்கி போய் போய் கிட்டத்தட்ட இப்போ ஐயா சொன்னாங்க பாருங்க, அதுவாக ஆயிடுறேன், ஆனால் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. தெரியலன்னாலும் கூட அந்த தவம் முடித்த பிறகு அவருடைய மனநிலை செயல்படு பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனை விட மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த பேதம் இருக்காது, வெறுப்பு இருக்காது. செய்யற காரியங்கள் அவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருக்கும், தப்பே இருக்காது. குவாண்டம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதிகமான அவுட்புட் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்காது. ஆமா, அது ஒருவேளை அந்த பக்குவமும் இப்போ இதெல்லாம் எதுல வந்தது? லோ ஃப்ரீக்வன்சில வந்தது. அப்போ இறைவனை அறிந்து இப்படித்தான் வந்தோம் அப்படின்னு சொல்வதற்கு மகான் தேவை. நாம மகானாக போறதில்லை. அந்த பாக்கியம் இருந்திருந்தா நம்ம லைஃபை வேற மாதிரி இருந்திருக்கும். மகானுடைய கடமை என்னன்னா, தான் அறிந்ததை வைத்து மக்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு கொண்டு வரக்கூடிய வழிவகை என்ன? ஸோ இதே ரூட்ல போனீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். பிரச்சனைகளும் நோயும் பிரச்சனையுமா தான் இருக்கும். இந்த ரூட்ல வந்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃபே வாழலாம், சிக்கல் இல்லாம நோய் இல்லாம வாழலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம புரிந்துவதற்காக தவத்துல ஒடுங்கி போய் சுத்த வழியா இல்லை பிரபஞ்சமா அந்த நிலையை அடைய முடியுமான்னு பாக்குறோம். ஆனா இப்ப தவத்துல வந்துங்க ஓரளவு பக்குவம் வருதுங்க, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தவம் செய்யச்சே பக்குவம் வந்தே ஆகணும். ஓரளவு நம்ம இப்ப செயல்முறையில இல்ல நம்மளே திருத்திக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே நடக்குதுங்க ஐயா. ஆனாலும் அந்த இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த ஸ்கூல் பசங்க போயிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது மாதிரி நமக்கு எனக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே தெரியுதுங்க ஐயா. அதாவது இப்போ உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரம் சொல்லவே நமக்கு அப்படியே தெரியுது, அதுதான் எல்லாருக்கும் மாறி இருக்கு, அப்ப அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்ல, எல்லாமே அதுதான் அப்படின்றது ஒரு தியரிட்டிக்கலா இருக்கிற வழியா அந்த ஒன்னாக முடிய மாட்டேங்குது ஐயா. அந்த ஸ்டேஜ் வந்து அதாவது நீங்க அது ஒன்னாறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனசு வந்து எண்ண மாற்றலுக்கு போறதில்லை. சரிங்களா? அப்ப எண்ணம் அற்றலைக்கு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலைக்கு நுணுகி போகும்.
அப்ப எண்ணம் ஆற்றலுக்கு போறதுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி பண்ண முடியும். அதுக்கு மேல நுணுகி போறது தானா போய்க்கும். எண்ணம் ஆற்றல் எப்படி போறது அப்படின்னா, எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய அனுபவங்களை சார்ந்தது தானே. இப்போ நம்ம கண்ணை மூடி தவம் பண்ண ஆரம்பிக்கிறோம், எத்தனை எண்ணங்கள் வருதுங்க. இதை பிடிச்சிட்டு அப்படியே பாருங்க, ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு பாருங்க. எல்லாம் ஒன்னா பொருள் சார்ந்து, புகழ் சார்ந்து, செல்வம் சார்ந்து, பதவி சார்ந்து, புலன் சுகத்தை சார்ந்துதான் இருக்கும். இந்த 4 தவிர வேற இருக்குமா? 4 தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்ற ஒரு எப்பயாவது ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப வெக்ஸான போற நேரத்துலயாவது தோணுதுங்க ஐயா, அந்த அந்த அறிவையும் அது கூட இருக்கணும் அப்படின்றது. இப்ப அதுல வந்து புகழோ பொருளோ பணமோ அந்த ஆசை இல்ல இல்லைங்களா ஐயா? அதாவது வெக்ஸ் ஆகுறது எத்தனை நேரத்துக்கு வெக்ஸ் ஆகும்? ரொம்ப கம்மி தாங்க, ரொம்ப கம்மி. ஸோ அது வெக்ஸ் ஆகிற நிலையில மட்டும் அதை பயன்படுத்தக்கூடாது. நீங்க இயல்பாகவே வாழ்க்கை என்பது ஒண்ணுமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஏதோ பிறந்துட்டோம், அதனால இதெல்லாம் அனுபவங்கள் வந்துருச்சு. இது நமக்கு ஒண்ணுமே யூஸ் ஆக போறது இல்லை. கடந்தவை ஏதாவது இன்னைக்கு வருமா? கனவில் தோன்றிடும் காசும் பணமும் கையில் விழுந்துடுமா? வாழ்க்கை கனவு தான். போனதெல்லாம் போனது. இப்ப நினைச்சு பார்த்து எதையாவது நீங்க மாற்ற முடியுமா? இல்லை நாளைக்கு புதுசா என்ன அனுபவிக்க போறோம்? நேற்று சாப்பிட்ட அதே இட்லி தோசை இல்லையா, அதே ஆபீஸ், அதே மனைவி, அதே குழந்தைகள், அதே சொசைட்டி. இல்ல என்ன புதுசு சொல்லுங்க. இததான் நீங்க ஏற்கனவே ஒரு தடவை இப்படி யோசிச்சு நாத்தி இது இல்ல இது இல்ல இது இல்ல, யாதனின் யாதனின் நீங்க யான். அப்பதான் எண்ணமற்ற நிலைக்கு வர முடியும். அதுல சிக்கி இருக்கிற வரைக்கும், முழுகி இருக்கிற வரைக்கும், நனைஞ்சிருக்கிற வரைக்கும் எண்ணம் வந்துட்டேதான் இருக்கும். ஸோ எல்லாம் கொண்டு வந்து வினை பதிவு ஒண்ணுங்க. ஐயா வந்து செவலைய சொன்னாரு, அவருடைய முன்வினை அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அதே போல வினை பயனை முன்பின்னாய் உள்ளோம் என்பார் மகர்ஷியை. மகர்ஷி வந்து என்ன ரொம்ப பெருசா நீங்க ஒண்ணு அப்படி இப்படிலாம் ஒண்ணு மலைக்க வேண்டாம், எல்லாம் ஒரே மூலத்துலதான் பிறந்திருக்கிறோம், வினை பதிவில் சற்றே முன் பின்னாய் உள்ளோம், என்னை பார்த்து நீங்க ஒண்ணு மலைக்க வேண்டாம் அப்படிம்பார் மகர்ஷி. அப்ப வினை பதிவுதான் சப்போர்ட் நமக்கு. இந்த பிறப்பில் இந்த உச்சத்தை தொடரணும்னு இருந்ததுன்னா முயற்சி எடுத்தால் முயற்சி திருவினையாக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன முயற்சி எடுத்தாலும் வராது. சரி இருக்கு தானே வந்துடுமா? வராது. தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். சோ முயற்சி தான் நம்ம, அதனாலதான் சொல்றோம், கடமையை பலன் எதிர்பார்க்காது. எல்லாம் ஒண்ணுக்குன்னு பாருங்க, தெளிவா இருக்கும். யாராவது முரண்படுறாங்க பாருங்களேன், மகர்ஷியை போறோம், வியாசர் பாக்குறோம், யாராவது முரண்படுறாங்களா? எல்லாம் ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிற போது இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். ஸோ நம்ம கொண்டு வந்தது இவ்வளவுதான், அதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது. முயற்சி எடுக்கிறோம், எட்ட முடியலையா, ரைட் ஓகே, நம்ம குழந்தை கட்டிடுவாங்க. நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், வெற்றி பெறட்டும் இல்லை, நாட்டத்தை சிறக்கட்டும் தான், இல்லைங்களா? நாட்டம் என்பது எவ்வளவுங்க? ஒரு எந்தூசியாசம், அவ்வளவு நாட்டம் என்பது இல்லையா? தேர்ச்சியோ வெற்றியோ அதுல இல்லை. அப்ப சாமிஜி ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்றால், யாராக இருந்தாலும் ஒரு எப்படி ஒரு எலாஸ்டிக் வந்து இழுத்துக்கிட்டே இருக்குமோ, அது போல நம்ம போகக்கூடிய உச்சம் வந்து அந்த சுத்த வேலி, தொண்டு வளம், தொண்டு வாழ்க்கை, இந்த எண்ணமா கடந்த நிலை, இன்ப துன்பம் கடந்த நிலை, அது அந்த கோல். இந்த ஸ்ட்ரிங் அதை நோக்கி ஒரு எலாஸ்டிக் மாட்டிட்டோம், அது நம்ம இழுத்துக்கிட்டே இருக்க, அங்க நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். அது நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். அந்த நாட்டத்தே சாரிங்க ஐயா, அந்த நாட்டத்தேன்றது நீங்க வந்து சொல்றது வந்து, அதாவது எந்த பயன் தேவையில்லை, ஆனா அங்க போகணும்ன்ற அது ஒரு அந்த உத்வேகம் உள்ள இருந்துட்டே இருந்தா போதும். அதாவது என்ன சொல்ல, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு டிராயிங் போடுற வச்சுக்கலேன், அதை அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போவோம் பாருங்க. இல்லை இந்த குண்டு வெடிப்பாங்களே பாறையில,
இங்க பவுடர்ல ஆமா. வச்சு பொத்து விட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் பாருங்க. அது மாதிரி அந்த குண்டை வந்து எல்லைன்னு வச்சுக்கோங்க. அது பத்திக்கிட்டே போகுது பாருங்க. இது நம் கடமை அறவாழ் நாட்டத்தை சிறக்கட்டும். அது வேற எங்கேயும் போகல, வேற எங்கேயும் போகல. அந்த நெருப்பையே பத்திக்கிட்டே போகுது பாருங்க. ஓ, அதான் நாட்டம். அங்க இருக்குது முக்தி. அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். அதான் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். அப்படியே போனா சிறப்பு வந்தே தீரும். சரிங்க ஐயா. எனக்கு அந்த ஆனா அந்த ஸ்டேஜ் போயாச்சுன்னா இப்ப வந்து அதுல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஒரு ஒரு நமக்கு இப்ப நமக்குள்ள ஒரு அதாவது ஓகே, நீங்க சொல்ல வர ஒண்ணு இருக்குங்களா ஐயா? இருக்கு. அதுக்குதான் என்ன சொல்றாங்க, மோக்ஷ சந்நியாச யோகம். ஈசனோடு ஆயினும் ஆசை விடுமின்கள். ஏன்னா ஆசை என்பது மனம் சார்ந்தது, அறிவு என்பது மனதின் விடுதலை. அப்ப நீங்க மனசை வச்சுக்கிட்டு ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது போகாது. சரிங்களா? விட்டுடுங்க. இப்ப லைஃப் வந்து கொஞ்சம் வருஷம் தான் இருக்க போறோம். இப்ப அதுக்குள்ள நீங்க என்ன தொடரன்றதெல்லாம் வந்து முடிவே பண்ண முடியாது. முடிவு பண்ணீங்கன்னா அது ஆசையாயிடுது. நான் ஞானம் பெற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது ஆசை. வந்தா வருது, வரலன்னு போகுது. நான் வந்து தினம் பயிற்சி பண்ணுவேன். ஐயா சொன்ன மாதிரி நான் தவறாம தினசரி உடற்பயிற்சி பண்றேன், தவம் பண்றேன் சொன்னேன். அது மாதிரி அதுதானே ஒரு கடமை. கடமை வச்சு பலன் எதிர்பார்த்து நாட்டம் போயிடுதுங்களா ஐயா? அந்த நாட்டம் போயிடுதுங்களா ஐயா? போகக்கூடாது. போச்சுன்னா இப்ப வந்து நமக்கு அந்த ஒண்ணு இருக்கிறப்ப அத சரி நம்ம லைஃப் கொஞ்ச நாள் அதுக்குள்ள மூடிக்காட்டி ஒரு முக்கா கிணறு தாண்டின மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஒரு நாட்டம் இருக்க இருக்க அந்த ஒரு நம் கடமை அறவாழி நாட்டத்தையே சிறக்கட்டும்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த வந்து அது வந்து நாட்டம், அந்த நாட்டம் சரி. இல்லைங்க. இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? கடவுளோட இருக்கணும், நாள் ஃபுல்லா இருந்து சந்தோஷமா என்ன பண்ண போறீங்க? அதுதான் எனக்கு இன்னும் ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா இப்ப சுவாமிஜியே அவங்க ஒய்ஃப் இறந்தப்ப கூட அவங்க அந்த ஒரு நாள் ஏதோ ஒரு பேச்செல்லாம் முடிச்சுட்டு தான் போனாங்களாம். அப்ப வந்து அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமும் தெரியல, கஷ்டமும் தெரியாம இருந்த நிலையில தான் அவங்க இருந்திருக்காங்க இல்லைங்களாயா? அதுதான் எனக்கு வாழ்க இன்னும் வளமுடன் ஐயா. ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கணும்னு தோணுச்சுன்னா சாப்பாடு வேணாம், தூக்கம் வேணாம், அப்படியே தவத்திலேயே உட்கார்ந்துட்டே இருங்க. எவ்வளவு நேரம் இருக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கா உடலுக்கான தேவைகள் கேட்டுட்டு தான் இருக்கும். இருக்க முடியாது. நம்மளுடைய மனம் வந்து அதுக்குதான் போகுமே ஒழிய அறவாழ்வு நாட்டு அதனாலதான் மகரிஷி நமக்கு அறவாழ்வு கொடுத்திருக்காங்க. நமக்கு சன்னியாசம் தேவையில்லை, அறவாழ்வு இருந்தா போதும். ஏன்னா வாழ்க்கை மற்றவர்களுக்கு தொண்டு செய்யணும், நம்மளால முடிஞ்சது. அதுல இன்பம், அதுல வர இன்பம் வந்து இந்த இறைவனோட இருக்கிற இன்பத்தோட மிகவும் அதிகமானது. சரிங்களா ஐயா நான் சொல்றது? ஐயா பாருங்க, ரொம்ப பொருத்தமா பழனிசாமி ஐயா எப்பொழுதும் தொண்டுதான் வாழ்க்கை. எப்ப பாரு மகரிஷியனுடைய அதுக்கு பரப்பணும். ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் எடுக்கிறாரு? அவருக்கு எவ்வளவு அந்த அதுவே வந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு திருப்திய, அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்யா. மகரிஷி இறை நம்ம பிடிச்ச இன்னும் ஆகப்படுது இல்லை. இறைக்கும் சந்தோஷம் கிடையாது, நமக்கும் சந்தோஷம் கிடையாது. வந்த வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை, நம்ம அனுபவிச்சதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதே வாழ்க்கைய மாத்திட்டோம்னாலே போறீங்க. அந்த நிறைவு, அந்த மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கும். அதுதான் இறை நம்ம கூட இருக்கிற ஒரு வாழ்க்கையுமே. இது வேணும், இப்படி வேணும் அந்த கேள்வி கூட கேட்க வேண்டாம். எனக்கு தேவையானதெல்லாம் தானா கிடைக்கும். இன்ஃபேக்ட் நம்ம அந்த தொண்டு செய்யணும்னு நினைச்சா போறோம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்துட்டே இருக்கும். இது நம்ம வந்து நடைமுறையில அனுபவத்துல பார்க்கிறோம். சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஏன் வாழ்க வளமுடன் சரியா தெரியல. அருமையான கருத்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா இப்ப வந்து திருக்குறள் சொல்லுவாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனை தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அது மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு ஒரு உயர்ந்த அறிவு, அதை மற்றவங்களுக்கும் பகிரணும்ன்ற ஒரு நினைப்பும் இருக்குது. இது எல்லாம் கலந்ததாலதான் இப்ப உங்களால ஒரு தொண்டாற்ற முடியுதுங்களா ஐயா? இப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு இறைவன் உங்களுக்கு இதனால படைச்சாப்புலன்னு. இப்ப நான் நிறைய பேரு அது நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோன்றதே ஒரு புரியாத நிலையில தான் நிறைய பேர் இருக்கும் பாருங்க. அதாவது ஃபுல்லா டெடிகேட் பண்ண முடியாதவங்களுக்கெல்லாம்.
அப்ப அதே வந்து அதே தத்துவத்தை தெளிவு பெற பெற எதிர்பார்ப்பே போயிடுங்கய்யா. ஞானம் வந்தானே வராட்டி என்ன, நம் கடமை என்ன செய்யணுமோ செய்துட்டு இருக்கிறோம். முக்கியமா வந்து என்னுடைய சொல் செயலால் யாருக்கும் மன வருத்தமோ நட்டமோ வரக்கூடாது. அந்த ஒரு பிரின்சிபல் மட்டும் பார்த்துட்டா போதுங்கய்யா. சரிங்க ஐயா. வேற ஒன்றும் நீங்க அதை எதுவும் பெருசா ஒன்றும் இது பண்ண வேண்டியது இல்லை. வெரி சிம்பிள். நாமோ நம்முடைய குடும்பத்திலயோ வெளியிலயோ என்னுடைய சொல்லாலேயோ என்னுடைய செயலாலேயோ யாருக்கும் எந்த மன வருத்தமோ கஷ்டமா இருக்கக்கூடாது. இந்த ஒரு தர்மம் போதும். அதுதான் இருக்கிறதுலே சிரமமான ஒரு காரியம். அதுக்குதான் அகத்தாய்வு, இந்த வாழ்க்கை தத்துவம் எல்லாமே. என்ன இருக்கு இப்போ அடுத்தவங்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், கொடுக்கலன்னா கோவப்படுறோம், என்ன இருக்கு இதுல? ஏன் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு யோசிச்சு பாருங்க, இல்லையா? ஆமாங்க. மகர்ஷி நினைச்சிருந்தாருன்னா 1.5 லட்சம் ரூபாய் அந்த காலத்துல வருமானம். இன்னைக்கு அவன் கோடிகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த அந்த நிலையில கூட பயிற்சியில விடாம செஞ்சு ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அன்னைக்கே அந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கும் சேர்த்து தான் செலவு பண்ணாரு, தவிர தனக்குன்னு வச்சுக்கல. அப்போ நாம் பணக்காரன் ஆகணும், மதிப்பா இருக்கணும் நினைச்சிருந்தா வாழ்க்கை வேற மாதிரில போயிடும். வாழ்க்கை நோக்கம் தெரிஞ்சதுனால புகழ் என்பது மதிப்புல என்னங்கய்யா, ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு இருக்கிற வரைக்கும் பாராட்டுவாங்க, இல்லைன்னா போய் மறந்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். நேற்று யாரோ சொன்னாங்களே, நம்ம இருக்கிறது நம்ம குழந்தைக்கு தெரியும், பேர குழந்தைக்கு தெரியும், பேர குழந்தைக்கு நம்ம பேர் கூட தெரியாது. இவ்வளவுதான் நம்மளோட ஐடென்டிட்டி, இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதுல என்ன பெரிய சாதனை இருக்கு சொல்லுங்க? ஒண்ணுமே, லைஃப் இஸ் நத்திங் நினைங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆமா, இத நீங்க ஏற்கனவே ஒரு தடவை அவ்வளவுதான். 20 நாள் செய்கிறோம், அவ்வளவுதான். இல்லைன்னா யாரும் ஒண்ணு கெட்டு போறது இல்லை, நாமள தாங்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இது எல்லாமே இந்த மாயை. நான் இல்லைன்னு குடும்பம் என்ன ஆகும், பொண்டாட்டி என்ன ஆவாங்க, குழந்தைங்க என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. எல்லாம் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. 20 நாள் செய்கிறோம், அவ்வளவுதான். இல்லைன்னா இறைவன் அது இயற்கை பார்த்துக்கும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, சிறப்பான கேள்வி, சிறப்பான பதில். எண்ணங்களை நாட்டல் என்ன, ராதா அம்மாவுடைய காணையில ஏதாலும் வந்து நல்ல கொமெண்ட் சொல்லுவாவேன்னு பார்த்து கொண்டிருந்தா இன்னாம பழகாம வந்துட்டாங்க டக்கன்ட்டு. வாழ்க வளமுடன் ராதா அம்மா. ஐயா, ஐயாவை படிச்சு படிச்சு உள்ள ஊறிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அத்தால் எண்ணங்களை மகரிஷி அடுத்து ஐயா. இல்ல, நம்ம சிகாகோ கனடா டீம் வந்து உண்மையிலேயே அற்புதமான ஒரு 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 என்ன சொல்வது, ஒரு சிந்தனையாளர் கூட்டம் இது. மற்ற குரூப் மாதிரி இல்லை. நமக்குள்ளேயே மனநலக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே பெரும்பாலும் நம்ம வந்து அவ்வளவு என்ன சொல்லுவது, பொருள் பற்றோ மற்ற வாழ்க்கை பற்றோ இல்லை. தத்துவத்துல நல்லா ஆழ்ந்து போகணும், நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஞானம் பெறணும், அப்படி மாதிரி தான் இருக்கிறோமே தவிர பொருள் பதவி அந்த செல்வாக்கு அதுக்கெல்லாம் நம்ம இல்லை. அதுக்கான இது இங்க செஞ்சா கிடைக்குமா, அதை செஞ்சா கிடைக்குமா, விரதம் வைக்கலாமா, ஜாதகம் பார்க்கலாமா, அந்த மாதிரி டைப் எல்லாம் இங்க இல்லை. ஸோ இந்த ஒரு கூட்டம் வந்து அற்புதமான ஒரு நல்ல ஒரு கூட்டங்க. ஆமா ஐயா, உண்மைதான் ஐயா. இந்த ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல், அது சரி. ஆனா ஐயம் வந்து இப்ப ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் வந்துருதுயா. சிலர் சொல்றாங்க, ஓகே எல்லாம் விளங்குது அவங்களுக்கு, இப்ப உங்களுக்கு காசு வரும்டா தெய்வம் வந்து கொடுத்தாண்டா ஏதோ விதமா நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க கடைசியில சொல்ற கருத்து என்னண்டா, சரி இந்த அது பக்தி மார்க்கமோ இல்ல தெய்வம் எல்லாம் வந்து ஒரு நேரம் அது உண்மையா இருந்துட்டால் நாங்க வந்து அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்றோம், இப்ப அங்க பிரசன்ட் மார்க் பண்ணிடுறது நாங்களும் இருக்கிறோம் தான் சொல்றாங்க ஐயா. அது வந்து அறிவின் தெளிவின்மையாத்தான் இருக்கும், அப்படித்தானே ஐயா? அதாவது இந்த குரலை பாருங்க ஐயா, ஐயப்படாது, ஆமா, அகத்து அது உணர்வானை, அது பிராக்டிக்கல் கன்ஃபர்மேஷன். நம்ம இதுதான் இறைநிலை, இதுதான் சுத்தவெளி, இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய வரலாறு அப்படின்றத ஆணித்தரமாக அனுபவப்படுகின்ற வரைக்கும் அதுல
யாராவது வந்து அதெல்லாம் சும்மா அவர் என்ன பாருங்க, வேதம் இப்படி சொல்லுது பாருங்க, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் இப்படி சொல்லி இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்கலாம். இவன் அங்க போயிட்டாங்க வச்சுக்கங்க, அப்ப இந்த கருத்துல தெளிவில்லை, அனுபவம் இல்லை. ஆமா. இப்ப இந்த மத மாற்றம் என்பதே தெளிவின்மை தானே, உண்மைதான் இல்லையா? எங்க போனா நீங்க கடவுள் ஒன்றும் கொடுக்கறது இல்லை உங்களுக்கு. அவன் கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த பலனை இறைவன் வந்து கொடுத்துட்டு இருக்கானே தவிர அவனாக எதுவும் கொடுக்கவும் இல்லை, எதுவும் புடுங்குறதும் இல்லை. இப்ப நீ எங்க போனா என்ன, இல்லையா? சரி ஐயா, உண்மைதான். அப்ப இது தெரிஞ்சு போச்சுன்னா எதுக்கு மதம் மாறுறாங்க, கடவுளை மாத்தி மாத்தி பண்றாங்க? இருக்கு ஒரே கடவுள், எங்க மாற முடியும், இல்லையா? அதான் இவர் சொல்லுவாரு, பேராசிரியர் நம்ம இவரு குரு ஐயா சொல்லுவார். குரு ஐயர்னு சொல்லுவாருன்னா, எம்மதமும் சம்மதம், இது ஒரு கோட்பாடு. இன்னொன்னு சொல்லுவாரு, எம்மதமும் என் மதம். இப்ப சம்மதம்னா இங்க டைவர்சிட்டி இருக்குது, அது துவைத்தம். எம்மதமும் என் மதம்னா அது அத்வைத்தம். ஏன்னா இருக்கிறது ஒரே கடவுள் தான், ஒரு கடவுள் தான். அப்ப எம்மதமும் என் மதம், என் மதம், அவ்வளவுதான். சிறப்பான கருத்து ஐயா. வேற ஒருத்தரும் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. தூங்கினா எழுந்திருப்போமாங்கிறது நம்ம கையில இல்ல. அப்ப இறைவன் அப்படின்றது மேல நம்பிக்கை வைக்காம எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? ஆமா. அதனால அந்த நம்பிக்கைங்கிறது அடிப்படை. அது எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறது புரிதல் தான் ஞானம். ஆமா ஆமா. அந்ததான் அகத்து அது செய்யப்படாது. கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கவே கூடாது. அந்த இறை மறதிதான் தன்முனைப்பு. தன்முனைப்பு போனா இறை உணர்வு வந்தா தன்முனைப்பு தானா போயிடும். சோ எல்லாத்தையும் அவன் கிட்ட ஒப்படைச்சிடுவோம். அவன் ஒண்ணும் கிடையாது. ஆனா எல்லாமே ஒரு ஒழுங்கோட செயலுக்கேற்ற விளைவாக நடக்கும். அதுதான் அப்படிதான் நடக்கும். அதை நாம அப்படிதான் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறது ஒரு ஆணைத்தரமான, ஐயப்படாத ஒரு தீர்மானமான முடிவு நமக்குள்ள பிக்சடா வச்சுட்டோம்னா நமக்கு எதுவுமே பாதிக்காதுங்க. அததான் வந்து தெய்வத்தோட ஒப்புக்கொள்ளன்னு சொல்லுவோம். தெய்வம்னா என்ன? நம்ம தெய்வ நிலை, அதாவது அந்த இறையை உணர்ந்துட்டோம்னா நம்மளும் இறையாயிடும். வாழ்க்கை வரும். அதுதான் இந்த இதுல இஸ்லாத்துல ரொம்ப அருமையான ஒரு இது ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இன்சா அல்லா அப்படிம்பாங்க. ஓகே. இன்சா அல்லா அப்படின்னா இறைவனின் சித்தம். ஓகே. அவங்க எது முடிக்கிற போது இன்சா அல்லான்னு முடிச்சிருவாங்க. நாளைக்கு பார்க்கலாம் இன்சா அல்லா அப்படின்னு போவாங்க. ஏன்னா நாளைக்கு பார்க்கலான்ற யார் தெரியும்? இறைவன் சித்தம் இருந்தால் பார்க்கலாம். ஓகே. அதுதான் அது மாதிரி. அதுக்கு கரெக்ட் மீனிங் என்னங்கயா? இன்ஷா அல்லாஹ்க்கு கரெக்ட் மீனிங் இறைவனின் சித்தம். ஓகே. அதாங்க நான் கூட சொல்லுவேன் இல்லையா, நம்ம சின்ன பாதை இருக்க பொழுது எங்க பாட்டி எல்லாம் ஏதாவது ஒண்ணு நாளைக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா. பொழைச்சு கிடந்தா பாத்துக்கலாம். இல்ல பொழைச்சு கிடந்தா பாத்துக்கலான்னு. ஆமா. நான் அப்போ வந்து அதுக்கு அர்த்தம் புரியாது. பொழைச்சு கிடந்தானா நாளைக்குன்னு அதுக்கு ஒரு வேர்டு போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது. உயிரோட இருந்தா அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம், இருப்போமாங்கிறதே தீர்மானம் கிடையாது அப்படின்றது. அதாவது நம்ம இந்துக்களுக்கும் மற்ற வெஸ்டர்ன் பீப்புளுக்கு தான் பெரிய வித்தியாசம். இவங்க வந்து நாளைக்கும் சேர்த்து யோசிப்பாங்க, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். நாம வந்து இன்னைக்கு பொழப்பு ஆச்சா அப்படின்னு பாத்துருவோம், அவ்வளவுதான். அதனால இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது ஏன் இங்க நல்லா இருக்குது அங்க இன்னும் வரல அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து வந்தா பாத்துக்கலான்ற பிரின்சிபல் இருக்கிறவங்க. அது தத்துவத்துக்கும் மனசுக்கும் அது இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது நம்ம வரதுக்கு தயாரா இருப்போம், ஆனா அத வந்து எதிர்பார்த்து இருக்க மாட்டோம். எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். ஆனா அது வந்தா எப்படி நடக்கணுங்கிறதுக்கான ஒரு தயாரிப்பும் இருக்கணும். பட் ஆனாலும் அது நம்ம கையில இல்லைங்கயா. இல்ல, நம்ம இந்திய தத்துவம் வந்து நிலையாமையைத்தான் மையப்படுத்தும். நிலையாமை நம்ம கையில இல்ல. அதுவும் இவர் சொல்லுவாரு புத்தரு, அடுத்த மூச்சுதான்
ஆமா, மூச்சு நாளைக்குன்றது வெளியே கூட போச்சு கிடையாது. உள்ள அடுத்த வரலன்னா மூச்சு அவுட். ஆமா அவ்வளவுதான், ஆமா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. கரெக்ட். ம். வாழ்க வளமுடன் ஐயா. அதனால ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ இருக்கிறோம் பண்றோம், போனா போக அவ்வளவுதான் வேண்டியதுதான். அவ்வளவுதான். நமக்குதான் அது ஒரு அப்பப்போ விழிப்பு நிலை கொண்டு வர்றதுக்கு இந்த யோசனை எல்லாம் பண்ணிட்டு, ஆமா இல்லன்னா அடுத்த செகண்ட் திரும்ப போய் சத்தம் கோவம் அதேதான். அதுக்கு ஆமா, ஒரு மாற்று. அதான் நம்ம மன்றத்துல அகத்தை நடத்துற போது என்னன்னு சொல்லுவேன்னா, நம்ம வர்றோம், பயிற்சி பண்றோம், பக்குவமா, இதெல்லாம் செகண்டரி. இன்னைக்கு ஃபுல் டே காலையில நீங்க இருந்தோம், இப்ப நம்ம கிட்ட கோபம் வரல, ஆசை வரல, எதுவுமே வரல. இந்த ஒரு நாள் நம்முடைய ஆயுள்ல ஒரு புண்ணிய நாள் தானே. அவ்வளவுதான். இங்க வரலன்னா வீட்டுல ஏதோ டிவி பார்த்துருப்போம், சண்டை போட்டிருப்போம், ஏதாவது பண்ணிட்டு கரெக்ட் இருந்திருப்போம். கரெக்ட். அதனால சத் சங்கம் எப்பவுமே வேணும்ன்றது. சிறப்பான சிந்தனை ஐயா. வேற யாரும் கேள்வி இருக்கிறீங்களா? டைம் ஆகுது, நாங்க முடிச்சிடலாமா ஐயா? முடிச்சிடலாமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சிறப்பான சிந்தனை ஐயா. இப்போது பேராசிரியர் பழனிச்சி ஐயா அவர்களுக்கு நமது மன்றத்தின் கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடவும். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களின் உடல்நலம், மனவளம், பொருளாதார வளம். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் அன்பு குடும்பம். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் வேதாத்திரிய தொண்டு.